டவுட் யாரை கேட்குறீங்களா? நான் கேட்குறேன், யாரை கேட்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. நான் ரெண்டே டெஸ்கார்ட்டை படிச்சு ஞாபகம் இருக்குல்ல, யார் அவர்? அவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் சொன்னார். பாயிண்ட் சொல்ல முடிய விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு டவுட் வருதுன்னா அதையே டவுட்டாக நினச்சி நீ டவுட்டாக நினைக்காத. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டவுட் இருக்கும். ஓகே, அது ஒரு லைன் தானே. எப்பவுமே வந்து ஒரு திங்கரோ ஸ்காலர் வந்து ஒரு லைன் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிற அர்த்தம். எந்த காரணத்தை சொல்லியிருப்பாங்க? அதாவது நீ யோசிக்கிறல்ல, டவுட் வருதா, அதை என்ன பண்ண தேவை நீ, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ விஷயத்தான் சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் தானே, கோட் தானே, எதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ யாருக்கு லைட் வந்துருச்சு? வந்துருச்சு, அப்படி சொல்லணுமா? ரீசனிங் இஸ் கரெக்ட்னு சொல்கிறதா? சூப்பர். அந்த ரீசனிங் இஸ் கரெக்ட்னு சொல்கிறது வழியா அவர் வேற ஒன்று நிறுவ பார்க்குறாரு. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளியர் முடிஞ்சிச்சு, நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சொசைட்டி வந்து அதுக்கு மேலே டாமினேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க டவுட் வரும்ல, டவுட் கரெக்ட் தான் அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, ரீசன் நீங்களாம் பண்ணுங்கள், அதுக்கு அதெல்லாம் டவுட் பண்ண சொல்கிறாருல்ல. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் கேட்குறேன், இது ஏன் பண்ண சொல்கிறாங்க, இது பண்ணுறதுன்னு வழியாக என்ன ஆக போகுது சொல்லுங்கள். கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஒரு கொட்டேஷன் தராரு, அந்த கொட்டேஷன் அனலைஸ் பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சா அது வருது. ரீசன் பண்ணுறது கரெக்டாக சொல்லிட்டாரு, ஏன் ரீசன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்களேன். அடுத்த லெவல் அதை யார் பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பாயிண்ட் வந்துருச்சு? 3 சயின்ஸ் டைம் தரேன். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இண்டிவிஜுவல் என்கேஜ்மெண்ட் ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இது பண்ணக்கூடாது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாமா? இது ஜென்ரலாக சொல்லலாம். ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா, நீ சொல்கிறீங்க, யார் சொன்னால் ட்ரை பண்ண சொல்லுங்கள். சொசைட்டியில் வந்து உனக்கு ஒரு மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறேன்னா வந்து ஹார்ட்டாக இருக்குது, அப்போ கரெக்டு தான். அப்போ அவங்கள ஓகே சொல்லுங்கள். இவங்க எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசன் நான் என்ன சொல்ல வரேன், டவுட்ன்றது ரீசனிங் மேக் யூ என்லைட்மெண்ட் சொல்கிறாங்களே. இந்த என்லைட்மெண்ட்டால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு காரணம் வரும். அதான் ஒரு மெயின். என்னன்னா, சர்ச் இருக்கா? சர்ச்சுக்கு ஆப்போசிட் யாருன்னா ஹியூமன் பீயிங். ஏன்னா சர்ச் யாரை வைப்பாங்க? காடை வைப்பாங்க. சர்ச் என்ன சொல்லுன்னா, மேன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க. மேன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சோல் தான் எக்ஸிஸ்ட் ஆக சொல்லுவாங்க. உனக்கு ஆத்மா இருக்குல்ல, அதுதான் எக்ஸிஸ்ட் ஆகுது. மனுஷனத்தை கிடையாது சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் யார் வராருன்னா, யார் ரெனே டெஸ்கார்ட்டை சொல்கிறாருன்னா, இல்லை மேன் எக்ஸிஸ்ட். மேன் எப்படி சொல்கிறேன்னா, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட். இவர் சொன்னது தான். யார் சொன்னது? ரெனே டெஸ்கார்ட்டை சொல்கிறது தான். அவர் சொன்னது தான். என்ன பாயிண்ட்டு? நான் வந்து சிந்திக்கிறேன், அதெல்லாம் நான் இருக்கேன், உயிரோட இருக்கிறேன். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட். இப்படி புரிச்சுல. அப்போது இங்கே ஐ இருக்கல, ஐயார் மேன். ஸோ மேன் தான் எக்ஸிஸ்ட் ஆகிறான், சோல் எக்ஸிஸ்ட் ஆகலை. சோல் உள்ளே இருக்கிறதால நான் எக்ஸிஸ்ட் ஆகலை. நான் திங்க் பண்ணுறேன்ல, அதை விட இந்த பாடி எக்ஸிஸ்ட். இந்த பாடி என்ன பண்ணுறது? திங்க் பண்ணுற அர்த்தம். என்னோட உடல் சிந்திக்குது, நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவரோட வரிகள் எல்லாமே யாருக்கு எக்ஸிஸ்டாக போகுது? சர்ச்சோட காட் சென்ட்ரிக் எழுதுக்கு இண்டிவிஜுவல்ஸ் நோக்கி வருது, ஹியூமனிசம் நோக்கி வருது. அவரோட திங்கிங் தான் அவர் சொல்கிறேன். அதுதான். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு லைன் படிச்சுன்னா அந்த லைன் போட்ட பார்க்காதீங்க. அவர் எந்த பேக்ரவுண்டில் உருவானார், அந்த பேக்ரவுண்டோடய கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். இது வந்து நேற்று வேறு டவுட் கேட்கணும். இது நீங்கள் டவுட் கேட்டுருக்கணும். இது எப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கிறேன் சோஷியாலஜி படிக்கணும். அதுமாதிரி வேறு டவுட் கேட்கலாம். ஏன்னா ஒரு டவுட் கேட்கலாம். நீங்கள் டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் சொல்கிறேன். இது யார் சொன்னால் சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். யார் சொல்லியிருப்பான்? இந்த வார்த்தை யாருக்கு எதிராக இருக்குது? சர்ச்சு. திஸ் வேர்ட்ஸ் இல்லை திஸ் குட் the challenges to சர்ச்சோட அத்தாரிட்டி. ஓகே, நீங்கள் டவுட் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் ஒரு டவுட் கேட்குறேன். ஓகே, அது இது ஒரு வார்த்தை, சோஷியல் வார்த்தை. 2 வார்த்தை இருக்கா? இந்த 2 வார்த்தையும் ஒன்றா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸை வந்து டிஃப்ரென்ஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸு? ஒன்று தானா? என்ன எப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்றது ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த பாட்டு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். மாடர்னிட்டின்றது வந்து சோஷியல் சேஞ்ச் மட்டும் நம்ம எடுக்க முடியாது. நம்ம டெக்னாலஜி வைஸாவோ எல்லா டெவலப்மெண்ட்டுமே அவர் தான் மாடர்னிட்டி. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, சோஷியல் சேஞ்சு மாடர்னிட்டி ஒரே வார்த்தையா வேறு வேறு வார்த்தையா? இது டிஃப்ரென்ஸ் கேட்கல. இது வேறு வேறு வார்த்தையா இல்லை ஒரே வார்த்தையா? இல்லை எது ஃபஸ்ட்டு வரும்? இது ஃபஸ்ட்டு வருமா அது ஃபஸ்ட்டு வருமா? சோஷியல் சேஞ்ச் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஐடியா சொல்லுங்கள். 2 ஒரே வார்த்தையா டிஃப்ரெண்ட் வார்த்தையா? நீங்கள் சொன்னதான் கரெக்டு. நீங்கள் சொன்னதான் கரெக்டு.
அதாவது யூரோப்பில் நிறைய சோஷியல் நடக்குது. எக்ஸாம்பிள் நடக்குது ரெனேசன்ஸ், சயின்டிஃபிக் ரெனேசன்ஸ், அப்புறம் என்லைட்டன்மெண்ட், அப்புறம் சத்தமாக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் ரெவல்யூஷன். இது எல்லாம் ஒவ்வொரு சோஷியல் ஈவெண்ட்ஸ். இது ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் சமூகத்தை மாற்றம் பண்ணுது. ஓகே, இந்த எல்லா சோஷியல் சேஞ்சஸும் சொசைட்டியில் மாடர்னிட்டி கொண்டு வருது. ஆல் தி சோஷியல் சேஞ்சஸ் இன்ஃப்ளூயன்சஸ் தி மாடர்னிட்டி இன் யூனிக் தான். யூரோப் மாடர்னிட்டி இன் திங்கிங், மாடர்னிட்டி இன் அது ஓகே. அடுத்து எதாவது சொல்லுங்கள். மாடர்னிட்டி இன் எல்லாம் திங்கிங் பிஹேவியர் எல்லாம் ஒன்று கொஞ்சம் எடுத்து இருப்பாங்க. ஓகே, சொசைட்டி மாடர்னிட்டி சொசைட்டி, மாடர்னிட்டி இன் ஒர்க்கிங் சொல்லலாமா, மாடர்னிட்டி இன் லேபர் சொல்லலாமா, லேபர் வேறு, மாடர்னிட்டி லைஃப் ஸ்டைல்லாம் ஒன்று தான். சரி, நான் ஐடியா நான் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது வந்து யூரோப்பில் நடந்த நிறைய லிஸ்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்சஸ் தான், சோஷியல் ஈவெண்ட்ஸ் தான் மாடர்னிட்டி உருவாக்கியிருக்கு. வாட் ஆர் தி கீ ஐடியாஸ் ஆஃப் மாடர்னிட்டி? மாடர்னிட்டி வந்துருச்சு. அப்போ இதில் என்னென்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் பார்த்து இதெல்லாம் மாடர்னிட்டி சொல்ல போகிறீங்க? ஒரு 10 சொல்லலாம், ட்ரை பண்ணு. அதுக்கு முன்னாடி புரிஞ்சா வாட் லீட்ஸ் அர்த்தம் வாட் லீட்ஸ் டு மாடர்னிட்டி இன் வாட் லீட்ஸ் டு மாடர்னிட்டி இன் யூரோப் அப்படி கேட்டால் தீஸ் ஆர் தி சோஷியல் சேஞ்சஸ் விச் லீட்ஸ் டு மாடர்னிட்டி. ஓகே, இந்த சோஷியல் சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் யூரோப் மாடர்னிட்டி மாறிடுச்சுல, அந்த மாடர்னிட்டியில் வந்ததுக்கப்புறம் மக்கள் எப்படி இருக்காங்க அதை கேட்டிருக்கு. அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட வேலை வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட எஜுகேஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்போ எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு? பிப்ளிக்கல் எஜுகேஷன், பைபிள் எஜுகேஷன். இப்போ டுவர்ட்ஸ் உமன் எஜுகேஷனாக வந்துருக்கு பாயிண்ட். அப்போ இந்த மாடர்னிட்டியோட கீ ஐடியாஸ் என்ன புரிஞ்சா? நான் என்ன கேட்குறேன்னா, மாடர்னிட்டி ஏன் வந்துச்சு கேட்டால் இதெல்லாம் சொல்லலாம். மாடர்னிட்டி வந்துருச்சு, இதெல்லாம் இந்த மாடர்னிட்டி வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் என்ன, மக்களுக்கு எப்படி இருக்காங்க, அந்த ஐடியாஸில் ஒரு 5 ஆளுக்கு 5 இம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டி ஆகுது. ஓகே, யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிற செம்ம பாயிண்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். என்ன சொல்கிறது, யாருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேறு லெவல் பாயிண்ட். ஓகே, நேஷ்னலிசமா? ஓகே, நேஷ்னலிசம் மாடர்னிட்டியோட மெயின் கீ ஐடியாஸே நேஷனல் சொல்ல முடியாது, ஆனால் அது பாயிண்ட் சொல்லலாம். நேஷ்னலிசம். ஓகே, நீங்கள் சொல்லி பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட் தான் மாடர்னிட்டியோட. டக்குன்னு சொல்லுங்கள், தான் உங்களுக்கு டைம் போகுது. பீப்புளுக்கு வந்து பேசிக் ஒரே வார்த்தை ரைட்ஸா? ஓகே, ரைட்ஸ் வச்சுக்கலாமா? என்ன ரைட்ஸ் போகலாம்? ரைட்ஸ் டு லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டியா? இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் சொல்லி பார்க்கலாம். கிளாஸ் டிவிஷன் இருக்கு, ஹைரார்கி. ஆமாம், அது வந்து இப்போ கிளாஸ் டிவிஷன் பார்க்க மாட்டாங்க. கிளாஸ் டிவிஷன் குறைஞ்சிருக்கும். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் மோனிகா. இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லலாமா? இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, நான் என்ன சொன்னால் மாடர்னிட்டியோட பாசிட்டிவ் நான் கேட்கல, மாடர்னிட்டி நெகட்டிவ் நான் கேட்கல. அப்படி யோசிக்காதீங்க. மாடர்னிட்டியோட கீ ஐடியாஸ் என்ன? ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ். லிபர்ட்டிக்குள்ளே நெகட்டிவ் இருக்குங்கிறேன். லிபர்ட்டி தரோம், அதுக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். கிளாஸ் டிவிஷன் இருக்குது, அதுக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மாடர்னிட்டியோட கீ ஐடியாஸ் சொன்னோன்னா உங்கள் மைண்டு நெகட்டிவ் போகக்கூடாது, பாசிட்டிவ் கூடாது. ஜென்ரலாக நல்லா இருக்கும் முக்கியம். அதாவது ஒட்டுமொத்தமாக இவ்வளோ போகிறாங்க நேஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ராவல் ஆக வருதுல்ல, அது மெயின் வேலையே என்னென்னா மாடர்னிட்டியில் பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? ஹியூமனிசம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் அது ஹியூமனிசம். ஓகே, அதுக்குள்ளேயே வந்து அது ஹியூமனிசம் என்னெல்லாம் வரும்? இண்டிவிஜுவலிசமும் செகுலரிசமும் ஜாயின் ஆகிறதா ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதோட முக்கிய செகுலரிசம் போட்டுக்கலாம். என்ன சொல்கிற பட்சத்தில் ஒரு மாடர்ன் ஸ்டேட்டை கவனிப்பீங்க சிட்டா? என்ன சொல்லுங்கள். ஒரு மாடர்னிட்டி எந்த கண்ட்ரி எடுத்தாலும் மாடர்னிட்டியாக இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்னா மாடர்னிட்டின்ற பேரில் வந்து இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? யூரோப் இருந்துச்சுல, அதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகும். நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்ம மாடர்னாக மாடர்ன் இன்ஸ்பயர் ஆகிறாங்களே, எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க? யூரோப் பார்த்தா. அப்போ யூரோப்போட மாடர்னிட்டி எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்த எல்லாமே இருக்கும். அப்போ யூரோப் மாடர்னிட்டி எப்படி செக் பண்ணால் என்ன ஆகுது? அவங்களோட போராட்டம் எல்லாமே ஹியூமனிசமுக்கு தான் இருந்துச்சு, செகுலரிசமுக்கு தான் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தெரியுது. வேறு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஹியூமனிசம் செகுலரிசம் வந்து மெயின் ரீசன் என்னது? ரேஷ்னாலிட்டியா? வேறு பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் போட்டிருக்கேன். கிளாஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் டிவிஷன் வச்சுக்கலாம். வேறு எம்பவர்மெண்ட் சொல்லலாம், ஹியூமனிசம் சொல்லலாம் தானே. இண்டிவிஜுவலிசம் ஹியூமனிசம் தானே. இன்னும் கொஞ்சம் நான் அவங்களை எக்ஸ்ட்ராவே சொல்லலை. கிளாஸில் இருக்கிற வார்த்தைகள் தான் மாடர்னிட்டியாக மாறுது. எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ரேஷ்னாலிட்டி என்ன அர்த்தம்? அதை திங்க் பண்ணுறது தான். திங்க் பண்ணுறது நெகட்டிவ் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவ் திங்க் பண்ணாங்க. என்ன மாதிரி திங்கிங் அவங்க சொல்கிறாங்க? லாஜிக்கல் திங்கிங், ரேஷனல் திங்கிங். அதாவது எம்ப்ரிசிசம் சொல்லலாமா?
எம்பிரிசிசம்னா அர்த்தம் எம்பிரிக்கல் அனாலிசிஸ். எம்பிரிக்கல் அனாலிசிஸ்னால் நான் பார்க்குறேன், ஐ கேன் see, ஐ கேன் டச், ஐ கேன் ஃபீல் இருக்குல்ல, இந்த அதெல்லாம் பார்த்து நான் முடிவு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், கடவுள் இருக்காரா, காட் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் எப்படி சொல்ல முடியாது. எம்பிரிக்கல் அனாலிசிஸ் படி காடு இருக்காரா இல்லையா? காடு இல்லை, காடை தொட முடியாது, காடை பார்க்க முடியாது, காடு என்ன பண்ண முடியாது, கிடையாது. அப்போ காட் இஸ் டெட், காட் இஸ் நாட் தேர் சொல்ல முடியும். எதை யூஸ் பண்ணி? எம்பிரிசிசம். அப்போ இந்த எம்பிரிக்கல் அனாலிசிஸ் எங்கே எப்போ இல்லை, ரெனசான்ஸ்க்கு முன்னாடி மிடில் ஏஜில் கிடையாது. அப்போ இதெல்லாம் மாடர்ன் ஐடியாஸில் இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்கள் என்ன மாதிரி சொன்னீங்க? இந்த எம்பிரிசிசம் இருக்குல்ல, இந்த எம்பிரிசிசம் தான் சயின்ஸே சொல்லுவாங்க. ஓகே, நான் சயின்டிஃபிக்காக படிக்கிறேன்னா எம்பிரிசிசம் அப்படின்னு அர்த்தம். இல்லை எம்பிரிசிசம் லாஜிக்காக படிக்கிற அர்த்தம், ரேஷனல் படிக்கிறேன். எப்படி ரேஷனல் லாஜிக்னா ஐ கேன் see, டச், ஃபீல். அதான் என்னது? ஆமாம், எனக்கு வந்து கேட்கும். ஐ கேன் திங்க், ஐ கேன் லிசன் அப்படின்னு சொல்கிறாங்களே, பேசுறது நீ கடவுள் பேச கேட்குமா? அப்போ இஸ் காட் எக்ஸிஸ்டாக கேட்டால் சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க நோ, பிகாஸ் ஐ கேனாட் ஹியர் ஹிஸ் வாய்ஸ். வேறு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நேஷனலிசம் போட்டுக்கலாம். நேஷனல் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நேஷனலிசம் வேறு. நேஷனலிசம் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அவங்க உருவாக்குன நேஷனல் அசம்பிளி. அந்த அசம்பிளி நம்ம என்ன பண்ணாங்க, சிட்டிசன்ஷிப்பாக உருவாயிடுச்சு. அந்த சிட்டிசன்ஷிப்னா ஒரு நேஷனல் உருவாக்கு, நேஷனல் ஸ்டேட் உருவாக்குச்சு. வேறு நல்லா யோசிங்க. ஃபேமிலி மாறி இருக்கா மாறலையா? எப்படி மாறி இருக்கு? மாடர்னிட்டி உருவாக்குற ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலியா? நியூக்ளியர் ஃபேமிலி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் பாயிண்ட்டு. வேறு ப்ராஃபிட் ஷேரிங்க, கமர்ஷியலைசேஷன் சொல்லாமா? கமர்ஷியலைசேஷன் ஆஃப் கமாடிட்டிஸ். ஓகே, வேறு அடுத்து எதோட எதுக்கலாம்? இது அர்பனைசேஷன் இல்லாமா? அர்பனைசேஷன் சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி சொல்லலாம் தானே? நீங்கள் சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்கே? கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஃபுட் சொல்லலாமா? கமர்ஷியலைசேஷன் ஆஃப் சொல்லலாம். அடுத்து புரியல மேடம். அதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து குட்ஸ் ப்ரொடக்ஷனில் எஃபிஷியன்ஸாக இருக்குது. வேறு நான் உங்களை எக்ஸ்ட்ரா உள்ள சொல்லலை, ஜென்ரல் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் வரும். இன்னும் 3 சைன்ஸ் சேர்ந்துறேன். பீப்புள் பார்ட்டிசிபேஷனா? டெமோக்ரஸி கொடுக்கலாமா? ஓகே, டெமோக்ரஸி கொடுத்துக்கலாம். ஓகே, டெமோக்ரஸி சொல்லலாம். இது கூட என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ட்ரை பண்ண முடியும். ஹியூமனிசம், செகுலரிசம். ஹியூமனிசம் எப்படி சொல்கிறோம்? காட் சென்ட்ரிக்லேருந்து ஹியூமனிசமா? செகுலரிசம் எப்படி சொல்கிறோம்? சர்ச்சை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அடுத்த ரேஷனாலிட்டி, வி திங்க், ஐ எக்ஸிஸ்ட் சமாளிச்சிக்கலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறோம், சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ். அந்த எல்லாமே மாறுதில்ல. அடுத்து எம்பிரிசிசம். ஆமாம், எப்படி திங்க் பண்ணுறோன்னா த்ரூ எம்பிரிசிசம்னா என்ன? அவன் சொல்லுவாங்க. ஐ கேன் see, டச், லிசன். இது வழியாக கிடைக்கிற அறிவு தான். ஆமாம், அதுதான் என்னது? ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ். வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்ஸ் கேட்டாங்கன்னா எம்பிரிசிசம், எம்பிரிக்கல் அனாலிசிஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் ஆஃப் சயின்ஸ். அடுத்து நேஷனலிசம், நேஷனல் அசம்பிளி வழியாக உருவாகுன்னு சொல்லியிருக்கோம். நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, அர்பனைசேஷன் தெரியுது, டெமோக்ரஸிலாம் தெரியுது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டீங்களே, சொல்லாமா? ஓகே, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே, இன்னும் சொல்ல இன்னொரு பாயிண்ட் ட்ரை பண்ணுங்க. இது எழுதியாச்சா? சிட்டிசன்ஷிப். விசிட் எத்தனை ஆஃப் ஆகிடும்? சிட்டிசன்ஷிப், ENSHIP இதில் போட்டு சிட்டிசன்ஷிப். ஓகே, அடுத்து இதுதான் அது முக்கியமான எலமெண்ட்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி. ஓகே, இந்த எல்லா எலமெண்ட்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி யார் கொடுத்தது கேட்டால், யார் கொடுத்தது? ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல கொடுத்துச்சு. இது இந்த எல்லா மாடர்னிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துச்சு. யார் கொடுத்தா? ரெனேசன்ஸு, சயின்டிஃபிக் ரெனேசன்ஸு, என்லைட்டன்மெண்ட்டு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனு, ரெவல்யூஷன். இந்த எல்லா ஒவ்வொரு சோஷியல் ஈவெண்ட்ஸ் தான் எதை கொடுத்தது? மாடர்னிட்டி கொடுத்தது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மட்டும் கொடுக்கல. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கொடுத்தது யார்? இன்னொரு ஆள் இருக்காங்களே, அதை கொடுத்து யார் இருக்காங்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் மாடர்னிட்டி கொடுத்து தவிர ஒரு ஈவெண்ட் தான் தராது, மாடர்னிட்டி தராது. ஓகே, புரிஞ்சா? ஓகே, நீங்கள் சோஷியலைஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, அப்போது சோஷியாலஜி ஸ்டடீஸ் அபவுட் தி மாடர்னிட்டி. ஓகே, சோஷியாலஜி ஸ்டடீஸ் தி சோஷியல் சேஞ்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா சோஷியல் நடந்ததுக்கப்புறம் இந்த மாடர்னிட்டி ஐடியாஸ் இருக்குல்ல, அதை படிக்கிறது தான் எது?
சோஷியாலஜி. நீங்கள் சொல்லுங்க பிரியா. சோஷியாலஜி ஸ்டடிஸ் வாட்? மாடர்ன் ரிட்டி. அப்படின்னா புரிச்சுல. இப்போ யாராவது சொல்கிறாங்க சோஷியாலஜி வந்து மாடர்னிட்டி படிக்கும் அப்படின்னா மாடர்னிட்டியில் இருக்கிற கீ ஐடியாஸ்லாம் படிக்கும். எந்த கீ ஐடியாஸ்லாம் ஹியூமன் ஸ்டடிஸ்லாம் படிக்கும். இந்த கீ ஐடியாஸ் எங்கிறது வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு பார்த்தா யூரோப்பில் இருந்து வந்துச்சு. யூரோப்போட சோசியல் இருந்து வச்சு அதுதான் எல்லா கண்ட்ரியோட சமூக மாற்றத்துக்கும் கீ எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ சோஷியாலஜி ஸ்டடிஸ் அபவுட் தி மாடர்ன் சொசைட்டி. அப்போ உங்களுக்கு ஜென்ரலாக வந்து அந்த ஊர் வந்து மாடர்ன் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அப்படியே அங்கே என்ன இருக்கும்? டெமோக்ரஸி இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், ஹியூமனிசம் இருக்கும், அர்பனைசேஷன் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் எக்கானமி இருக்கும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதிகமாக டெவலப் ஆகிருக்கும், வேறு கிளாஸ் டிவிஷன் இருக்கும், ஃபிலாசபி எல்லாமே இருக்கும். புரியுச்சுல? அப்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா ட்ராயிங் கொண்டு வரீங்க. இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸோட எய்ம் என்ன பிரியா? இந்த கிளாஸோட எய்ம் என்ன? ஜென்ரலாக சோஷியல் கிளாஸ் வருமா? இந்த கிளாஸோட எய்ம் என்ன? வந்ததுக்கப்புறம் அதான் படிச்சு வச்சுல முடிச்சு தானே பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாம் எழுதிச்சு தானே. இந்த கிளாஸோட எய்ம் என்னன்னா நான் சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மிடில் ஏஜ் பார்த்தோமா. மிடில் ஏஜ் வந்துருச்சு. அதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. என்ன நடந்தது? சோஷியல் சேஞ்ச் இன் யூரோப் வந்துருச்சு. கரெக்டாக இதுதான் எதை உருவாக்குச்சுன்னா மாடர்னிட்டி உருவாக்குச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் மாடர்னிட்டியாக சோஷியல் சேஞ்ச் வந்துருச்சு. ஓகே. இல்லை என்ன எழுதலாம்? எழுதிடலாம். ரெனேசன்ஸு, சயின்டிஃபிக் ரெனேசன்ஸு, என்லைட்டன்மெண்ட்டு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஏனோட தெரியும் உங்களுக்கு. இதை மறக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சொல்ல முடியல. ஓகே. இதுதான் இதை உருவாக்குச்சு. மாடர்ன் சொசைட்டி உருவாக்குச்சு. இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது? சோஷியாலஜி எமர்ஜ் ஆகும். நான் இன்னும் இதை படிக்கல. ஹவு சோஷியாலஜி காட் எமர்ஜ்ன்றதுக்கு இன்னும் தூரம் இருக்குது. ஏன்னா இங்கே இதில் நம்ம ரெண்டாக படிக்கலாம். எதை? மாடர்ன் சொசைட்டியை நான் ரெண்டாக படிக்கிறேன். ஓகே. படிக்கிறேன்னா கன்சர்வேட்டிவ், ரேடிக்கல், இதுக்கப்புறம் தான் சோஷியாலஜியில் படிக்கணும். ஹவு சோஷியாலஜி எமர்ஜ்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதில் பார்த்துட்டு இருந்தோம். அவள் மிடில் ஏஜோட கேரக்டர் என்னது? காட் சென்ட்ரிக். அதில் வந்து என்ன மாறுது? இதுதான் என்னது? இதெல்லாமே இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்ன மாறுதுன்னா சொன்ன மாடர்னிட்டியில் எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இது ரெண்டுத்தையும் பற்றி படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது தெரிஞ்சிடும்? சோஷியாலஜி தெரிஞ்சிடும். படம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கும். கன்சர்வேட்டிவ்னா என்ன, ரேடிக்கல் என்ன தெரிஞ்சுக்கும். அது தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடலாம் நீங்கள் ஈஸியாக? சோஷியாலஜியாக வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் சோஷியாலஜி வேலையே மாடர்னிட்டி படிக்கிறது தான். ஆனால் மாடர்னிட்டி படிக்க போகுது எப்படி படிக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தெரிஞ்சுக்கும். ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் சோஷியாலஜி ஸ்டடிஸ் தி மாடர்னிட்டி, சோஷியல் ஸ்டடிஸ் தி சோஷியல் சேஞ்ச். அது தெரியும். எப்படி படிக்கும்? சயின்டிஃபிக்காக தான் படிக்கும். அதுவும் இருக்குது. அதுக்கு தான் அந்த வார்த்தை இன்னும் க்ளியராக படிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கும். ஒன் அடுத்த பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ட்ராயிங்கில் இப்போது இப்படி போடுறது இப்படி போட்டுக்குது. இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டுக்கு அது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எது வருது. அவரும் கூட போட்டல இப்படி போட்டு. ஓகே. சொல்லுங்க பிரியா. மாடர்னிட்டி டப்பா பார்த்தீங்களா லாஸ்ட் இமேஜில்? அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சது ரெண்டும்? கன்சர்வேட்டிவ், ரேடிக்கல். அவன் என்ன எதுக்கு இது போட்டிருக்கேன் பிரியா? எதுக்காக போட்டிருப்பேன்? எப்படி போட்டிருப்பேன்? மாடர்னிட்டி வந்துருச்சு. ஆனால் அந்த மாடர்ன் சொசைட்டியில் சில பேர் கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, சில பேர் ரேடிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. இவங்களாம் கன்சர்வேட்டிவ்ஸ், ரேடிக்கல் பீப்புள் ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் எது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா சோஷியாலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்லுங்க. கன்சர்வேட்டிவ் பீப்புள்னு அர்த்தம் பார்ப்பா? ட்ரெடிஷ்னல் நினைக்கிறாங்க. ரேடிக்கல் பீப்புள் தான் நீங்கள் போட்டு சொல்கிறாங்களே. இப்போது இதில் ரெண்டு பேர் யாராவது உங்களுக்கு நெகட்டிவ் மாதிரி தெரியுது கரெக்டில். ஆனால் ஜென்ரலாகவே கன்சர்வேட்டிவ்னா இவங்க இப்படி தான், ரேடிக்கல்னா ஃப்யூச்சரை யோசிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அது உண்மை கிடையாது. அது வந்து பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். புரிஞ்சுல? நீ ரேடிக்கலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ பார்க்க எப்படி இருக்கலாம்? கன்சர்வேட்டிவாக இருக்கலாம். அப்போ கன்சர்வேட்டிவ்லாம் கொஞ்சம் பழமையாக திங்க் பண்ணுவாங்க போல அப்படி யோசிக்கிட்டேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மாடர்னிட்டி இருக்கா? வாட் ஆர் தி கீ ஐடியாஸ் ஆஃப் மாடர்னிட்டி சொல்லுவாங்க. மாடர்ன் சொசைட்டியோட கீ ஐடியாஸ் ரெண்டு சொல்லுவாங்க முக்கியமானது. இவனை சொல்லாமா? செகுலரிசம் வச்சுக்கலாம். நான் ஒன்று எடுத்துக்கிறேன். செகுலரிசம் இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஐடியா ஆஃப் மாடர்னிட்டி. எக்ஸ்பிளைன் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும். ஓகே. டெமோக்ரஸி இஸ் ஒன் ஆஃப் தி கீ எலிமெண்ட் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. எக்ஸ்பிளைன் கேட்போம். இதுதான் கொஸ்டின். அதை விட்டு நான் தேவையில்லை. இப்போது என்னோட எய்ம் என்னென்னா, கன்சர்வேட்டிவ்ஸும் ரேடிக்கல் திங்கர்ஸும் ரெண்டு பேரையுமே உங்களுக்கு பார்க்குற பார்வை நெகட்டிவ் மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் திங்க் பண்ணுறதுக்கான காரணம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொன்னால் வந்து செகுலரிசம் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாடர்ன் ஐடியாஸ் இருக்குல்ல, இந்த எல்லா ஐடியாஸுமே ஐசோலேட்டாக நிற்காது, தனியாக நிற்காது. அதாவது ஒரு பொருள் உருவாகுதுன்னா மரம் அழியுது தானே, அப்போ ஒரு காஸ்ட் தானே. திஸ் பென் காஸ்ட் 1 ட்ரீயாக இருக்கலாம், அது புரிச்சா புரியல. காஸ்ட்டாக புரியல, ஏதோ ஒரு உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு காஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ செக்குலரிசம்ன்ற ஒரு மாடர்ன் ஐடியாவை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய காஸ்ட் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? வி கில்டு தி காட். கடவுளை நம்ம கொண்டுட்டோம், கடவுளே தேவையில்லைன்னு சொல்லி தான் வந்துருக்கும். ஒரு காஸ்ட் புரியுது அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, கடவுளை கொண்டுட்டு நீங்கள் வந்து இதை பேசணுமா அப்படி யோசிப்பாங்க. புரிஞ்சுல? வேறு சொல்லுங்களேன், வேறு சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். ஏன்னா எதை சொல்ல புரிச்சா உங்களுக்கு? ஓகே ஓகே. இப்போது ஜாயின்ட் ஃபேமிலி எங்கே இருக்கும்? நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கள். அதாவது வந்து ஜாயின்ட் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறுது. ஜென்ரலாக ஆர்டினரி பீப்புளாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவ் நெகட்டிவாக அப்படி என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம், நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்க நீங்கள். நெகட்டிவ் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஆமாம் வந்து அப்பா மதிக்கல சொல்லுவாங்க. என்ன சொல்கிற புரிஞ்சா? அதாவது இப்போ நீ யூபிஎஸ்சி படிக்கிற, ஓகே, பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ண யாருக்கு சமஜாலி? ஃபேமிலிக்கு சமஜாலி. உங்கள் இன்டர்வியூவில் அவங்கள வந்து பேசுவாங்க, என் பையன் பாஸ் பண்ணிட்டேன், என் பொண்ணு பாஸ் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நீ பாஸ் பண்ணவ வெளியூர் போவான், இந்தியன் ஃபாரஸ்ட் போயிடுவான். போனதுக்கப்புறம் என் பையன் கூட பேசவே முடியல அப்படின்னா பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அவன் போயிட்டான், நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டு சொல்லுவான். அப்போது இந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எமோஷன்ஸ் ஒரு காஸ்ட் இருக்குது. சொல்ல போச்சுல? அப்போது அதை பற்றி யார் பேசுகிறா? கன்சர்வேட்டிவ் பேசுகிறா. இதுக்காக ஒரு தடவை வந்து நம்ம அப்புறம் அதை சரி பண்ணணும் யோசிப்பான். என்ன சொல்லுவாங்க? இந்த கஷ்டத்தை சரி பண்ணணும் யோசிப்பான், பின்னாடி பொண்ணு யோசிக்க மாட்டான். கன்சர்வேட்டிவ்ஸ் ரெண்டாக பிடிக்கலாம். கன்சர்வேட்டிவ்ஸை எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ் பிடிக்கலாம். கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன அர்த்தம்னா, ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி மாறி இருக்குது, ஆனால் வந்து இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணணும், இதை ரிஃபார்ம் பண்ணணும் யோசிப்பாங்க கன்சர்வேட்டிவ்ஸ். இல்லை நீங்கள் என்ன இப்படி கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க, நான் பழசுக்கே போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ். புரிஞ்சுல? எல்லோரும் சேர்ந்து தான் கன்சர்வேட்டிவ்ஸ். நான் சொல்றது புரிஞ்சுல? எல்லா மாடர்ன் ஐடியாஸ்குள்ளேயும் ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கு. அதேமாதிரி நம்ம நிறைய விஷயம் லாஸ் பண்ணிட்டோம். புரியுதா? உன்னோட செக்குலரிசத்துக்காக என்னோட கடவுள் தான் இறந்து போயிட்டார். ஐ லாஸ்ட் மை ஹாப்பினஸ், ஐ லாஸ்ட் மை காட். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறேன், நான் சிம்பிளாக முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துச்சுல, அது ஏன் பண்ணாது? மொனார்க்கியை தூக்கிட்டு ரிபப்ளிக் கொண்டு வர, டெமோக்ரஸி கொண்டு வர வச்சுக்கலாம். ஆனால் இது மாறுறதுக்கு 100 வருஷம் ஆச்சு. புரட்சி வந்ததுக்கப்புறம் மாற்றம் வர 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 என்ன ஆகுதுன்னா, அது வர்றதுக்கு என்னது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்த உடனேயே அடுத்த வருஷமே சோஷியல் ஆர்டர் வரல. சோஷியல் ஆர்டர்னா ஒரு அமைதி வரல. 100 வருஷம் ஆச்சு அமைதி வருது. புரிச்சுல? அப்போ அந்த அமைதி வராத ஒரு பீரியட் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க ரெயின் ஆஃப் எப்படி சொல்கிறேன் நான், ரெயின் ஆஃப் டெரர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 100 வருஷத்தில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் யார்? பீப்புள். நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பண்ணோம்ல, புரட்சி பண்ணோம்ல, நம்ம புரட்சி பண்ணும்போதெல்லாம் நம்ம புரட்சி சப்போர்ட் பண்ணாதான் இருப்பாங்கள்ல, அவங்க நேரம் கொலை பண்ணிடலாம். ராஜாவை கொலை பண்ணு, ராணியை கொலை பண்ணு, எவனும் நம்ம சொல்கிறத கேட்காம வந்து எதிர்த்து பேசியிருந்தான். எல்லாரும் எடுத்து காலி பண்ணுறாங்க. இல்லைன்னா நம்ம சொசைட்டிக்கு எதிராக காலி பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, பிளட் ஷீட் சொல்லலாமா? பிளட் ஷீட் அதாவது உன்னோட எய்மே டெமோக்ரஸி கொண்டு வரதுக்கு, லிபர்ட்டி கொண்டு வரதுக்கு. ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன கொண்டு வரும்? அடுத்து ஒரு 100 வருஷம் எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறையா? ஒரு 3 தலைமுறை வச்சுக்கலாமா? ஒரு 3 தலைமுறையாக நீங்கள் வந்து நிறைய பேர் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. அப்போது இதுக்காக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இவ்வளோ ரத்தத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்க? இது தப்பு. அப்போயாச்சும் ஒரு மொனார்க்கி இருந்தாங்க. மொனார்க்கி என்ன பண்ணுச்சு? ஒரு சோஷியல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிச்சு. ஓகே, அப்போ வந்து பெண்கள் இருக்காங்களா, ஃபீமேலுக்கு கல்வி இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு யார் இருக்கா? ஒரு ஆண் இருக்கான். அவன் வந்து சாப்பாடு கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஃபேமிலி என்னாச்சு? ஃபேமிலி வந்து என்ன பொலிஷனல் கிராஃப்ட் புக் எழுதுறாங்க, படிக்கிறாங்க. படிச்சுக்க என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு இண்டிவிஜுவலிசம் இருக்குது, நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து லவ்வாக இல்லை, கான்ட்ராக்டாக இருக்கும், செக்ஷுவல் கான்ட்ராக்டில் இருக்கும். நீங்கள் வேலை செய்யணும், அவருக்கு வேலை செய்யணும், கான்ட்ராக்டாக பேசுகிறாங்க. அப்போ ஃபேமிலியோட அமைப்புக்கு உடஞ்சி போயிடுது. ஓகே, டைவர்ஸ் கேட்குறது. அதுக்கு முன்னாடி டைவர்ஸே இல்லையே. உங்களோட ரேஷனல் திங்க் டைவர்ஸை கொண்டு வரும், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் காப்பாற்றலையே. அப்போ அதுவே ஓகே தானே? அப்போ என்ன நடக்குது? உங்களோட மாற்றம் எல்லாமே நிறைய விஷயத்தை அழிச்சு போயிடுச்சு. ஃபேமிலின்றது சொல்லுவோம்ல, நீங்கள் சொன்னீங்களே ஜாயின்ட் ஃபேமிலி சூப்பர் ஜாயின்ட் ஃபேமிலி ஜாலியாக சொல்கிறீங்க. அப்போ அது அழிஞ்சு போச்சுல்ல. இந்த மாதிரி யோசிக்கிறவங்க யார்? கன்சர்வேட்டிவ்ஸ். இப்படி யோசிச்சுட்டு கண்டிப்பாக திரும்பி போயிருக்கணும்னு சொல்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்
ஒரு ஸ்கூல் ஒரு பையன் வச்சுக்கலாம், அவனுக்கு வயசு 25 வயசு. 25 வயசு ஆனாலே அவனுக்கு மெச்சூரிட்டி வரும் வச்சுக்கலாம். என்ன வரும்? ஆனால் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை, யோசிக்கிறது மெச்சூரிட்டி இல்லை வச்சுக்கலாம். நான் சொல்கிறோம், நீ 25 வயசு வரைக்கும் வளர்ந்ததே வேஸ்ட்டு, நீ டெவலப் ஆகி ஒரு கருமனுக்கு இல்லை. என்ன பண்ண? ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போ, செகண்ட் போ, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வா, ஃபஸ்ட்லேருந்து போன்னு சொல்கிறது பேர் எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு திருப்பி போக முடியாது, குழந்தை வர முடியாது. புரிச்சுல? அப்போ என்ன பண்ணலான்னா, இவன் வளர்ந்துட்டான், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இவனை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரிஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவனை திருப்பி போக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம் கன்சர்வேட்டிவ்ஸ். இல்லை திருப்பி போய் தான் அவனு சொல்கிறாங்க யார்? கன்சர்வேட்டிவ்ஸ். புரிச்சுல? அப்போ இந்த ரேடிக்கல் யார்? ரேடிக்கல் யார்? முதல்ல இது புரிஞ்சு முதல்ல. அதாவது வந்து மாடர்ன் சொசைட்டி வருது, ஏதோ ஒரு காஸ்ட் கொடுத்து இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ரான்ஸ் யூரோப்பில் வந்து சோஷியல் ஆர்டர் இருக்கா இல்லையா? இப்போ 100 வருஷம், இப்போ நான் இன்றைக்கா கேட்டேன் நான், அந்த 100 வருஷம் வந்து இல்லை தானே. அப்புறம் நிறைய குழப்பங்கள் இருக்கா? அந்த குழப்பத்தை சரி பண்ணலாம், ரிஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறது கன்சர்வேட்டிவ்ஸ். அந்த குழப்பத்தை அடித்து காலி பண்ணி என்ன பண்ணிடலாம், அடுத்த கட்டத்தை கொண்டு போகிற சொல்கிறது ரேடிக்கல். இதை சரி பண்ணி இதை ரிஃபார்ம் பண்ணுறது வேஸ்ட்டு, இன்னொரு புரட்சி பண்ணலாம் சொல்கிறது என்ன? ரேடிக்கல். அது ஏன் புரட்சி பண்ண சொல்கிறேன், இது புரிஞ்சு காசு புரிஞ்சுல. ஓகே. ஹவு டு யூ செலிப்ரேட் பை கில்லிங் காட்? யாரோட ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம்? கன்சர்வேட்டிவ்ஸ். ஓகே. கன்சர்வேட்டிவ்ஸ் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது எது உருவாக்குன்னா ஸ்டேட்டஸ் கோயிஸ் உருவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சுல, அதுவும் சூப்பராக இருந்துச்சு, இப்போ மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஸ்டேட்டஸ் கோயிஸ். ஓகே. அப்போ செகுலரிசம் இல்லை, கன்சர்வேட்டிவ்ஸ் யாரை கொஸ்டின் வைப்பாங்க? ரேடிக்கல் கொஸ்டின் மாட்டாங்க, மாடர்ன் கொஸ்டின் வைப்பாங்க. ரேடிக்கல் வேணாம் சொல்லுவாங்க, ரேடிக்கல் தேவைன்னு சொல்லுவாங்க. மாடர்ன் பீப்புளே கொஸ்டின் வைப்பாங்க. நீங்கள் வந்து ஏன் ரெடி பண்ணுறாங்க? செகுலரிசம். நீங்கள் செகுலரிசம் என்ன பண்ணுறீங்க? சேவ் பண்ணுறீங்க, திங்க் பண்ணாலும் சேவ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய காஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் யோசிக்காமல் செகுலர் செஞ்சாலே இருக்கீங்க. அப்படி யார் சொல்லுவாங்க? கன்சர்வேட்டிவ்ஸ் மாடர்ன் பீப்புளை சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டி படிக்கிறேன் வச்சுக்கோங்க, பாலிட்டி படித்தவொடனே எல்லாம் லாஸ் தெரிஞ்சு போய்டும், அதெல்லாம் ஈக்குவல் தெரிஞ்சிடும், என்ன பண்ணுவோம்? அது பிடிச்சி தான் இருந்தது. பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி இருக்கும், பாலிட்டி படிச்சு நிறையா தெரிஞ்சுக்கிறோம், சூப்பர். அப்போ செகுலரிசம் தான் சூப்பராக நினச்சிப்பீங்க. வித்தவுட் திங்கிங் தி காஸ்ட், என்ன காஸ்ட் கொடுத்ததுலாம் வந்து யோசிக்காமலே செகுலரிசம் கொண்டாடி இருக்கீங்களே, எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் யோசிச்சிங்களா? திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது யார்? கன்சர்வேட்டிவ்ஸ். ஓகே. இதோட எய்ம் என்ன புரிஞ்சுக்கல? நான் வந்து டெஃபினேஷன்லாம் பண்ணல. கன்சர்வேட்டிவ்ஸு ரேடிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணல. நமக்கு மைண்ட் என்ன வச்சுருக்கோம்னா, கன்சர்வேட்டிவ்ஸ் நெகட்டிவ் வச்சுருப்போம், அப்படி கிடையாது. யார் குட்டு யார் வேலை சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க, இப்போது ஒரு பையன் இருக்கான், ஒரு மேன். ஓகே. இவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க வீட்டில் நிறையா ஏதோ பொருள் நிறையா இருக்குது. இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் வச்சுக்கலாம், இவன் பெரிய பிஸ்னஸ் மேன். இவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் ஆசைப்படுறான். இவனோட எய்ம் என்னன்னா, எனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னா, என்னோட வீட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி பொண்ணு தான் எல்லாம் சூடாக நினைக்கிறேன். ஓகே. எப்போது? 2020 2020 ஒரு பையன் என்ன பண்ணுறான், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, என் வீட்டை மேனேஜ் பண்ண ஒரு பொண்ணு தான் எனக்கு ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தேர சொல்கிறேன். தானே கிடைக்குமா? அதில் எல்லாருமே இப்போ எல்லா கேர்ள்ஸுமே எப்படி இருப்பாங்க? இப்போ எல்லா கேர்ள்ஸுமே மோர் ஆம்பிஷியஸ், படிச்சிருப்பாங்க, படிச்சுக்கிட்டு டிகிரி முடிச்சிருப்பாங்க, இதை வேலைக்கு போன ஆசைப்படுவாங்க. வீட்டு மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இவன் எத்தனை வருஷம் தான் தேர்னாலும் நான் கிடைக்காது. ஆமாம். இப்போ இவன் வச்சுக்கலாம், இவன் ரேடிக்கல் வச்சுக்கலாம், இவன் ரேடிக்கல் வச்சுக்கலாம். இவன் சொல்லுவான், நீ ஏன் கன்சர்வேட்டிவாக இருக்கிற? இந்த காலத்தில் அந்த ஒரு பொண்ணே கிடையாது, நீ அந்த ஒரு பொண்ணை தேடி பார்த்துட்டு இருக்க. எல்லா கேர்ள்ஸும் ஆம்பிஷியஸாக இருக்காங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க. இந்த காலத்தில் போயிட்டு வந்து வீட்டை பார்த்துட்டு ஒரு பொண்ணை கேட்டுருக்க நீ சொல்லுவாங்கள்ல. அப்போ இவன் கொடுத்த வேர்டு தான் என்னது? கன்சர்வேட்டிவ் அவங்களுக்கு புரிச்சுல. அப்போ இவங்க கொடுத்த வேர்டு தான், நீ இல்லை நீ வேற எதாவது யோசிச்சுக்கிற அப்படிலாம் கொடுத்த வேர்டு தான். எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான், ட்ரூத் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் கிடையாது சொல்லி முடிக்கலாம். அப்போ ஒரு என்லைட்டன்மெண்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எதை பிடிக்கும்? அதாவது வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் சொசைட்டி பிடிக்குமா, மாடர்ன் சொசைட்டி பிடிக்குமா? ஓகே. அப்போது என்லைட்டன்மெண்ட் மக்களுக்கு மாடர்ன் சொசைட்டி பிடிக்கும். அப்போ ட்ரெடிஷ்னல் சொசைட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு எது பிடிக்கும்? என்லைட்டன் பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? கவுண்டர் என்ன பண்ணுவாங்க? புரிச்சுல. அந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு கவுண்டராக பேசுவாங்க. புரிச்சுல. நம்ம அடுத்து அதை பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் பை கன்சர்வேட்டிவ்ஸ் அகேன்ஸ்ட் மாடர்ன் சொசைட்டி? கன்சர்வேட்டிவ்ஸ் ரியாக்ஷன் டு மாடர்ன் சொசைட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு மாடர்ன் சொசைட்டி கீவேர்டு புரிஞ்சுல. வாட் ஆர் தி கிரியேட்டர்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி? ஹியூமனிசம், டெமோக்ரஸி, இண்டிவிஜுவலிசம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, சிட்டிசன்ஷிப்பு, நேஷனலிசம், நியூக்ளியர், இது எல்லாமே என்னது? மாடர்னிட்டி. இது கொடுத்தது யார்? சீரீஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்சஸ், எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெனசான்ஸ் டு
டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், ஏன் குறிச்சல மாடர்னிட்டி இருக்குது, ரெண்டாக பிரிச்சாச்சு நம்ம. ஃபஸ்ட்டு வந்து யார்? கன்சர்வேட்டிவ்ஸ். இவங்க மாடர்னிட்டியை எப்படி வந்து பார்க்குறாங்க அது ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். புரிச்சுல? வாட் ஆர் தி கன்சர்வேட்டிவ்ஸ் ரியாக்ஷன் டு மாடர்னிட்டி? நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் நீங்கள் யோசிச்சு பாயிண்ட் சொல்லுங்கள், டேர்ம்ஸாக சொல்லுங்கள். ஓகே, நான் ஒரு லைன் படிக்கிறேன், அது கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு புரிஞ்சு ஹெட்டிங் புரிஞ்சா கன்சர்வேட்டிவ்ஸ் ரியாக்ஷன் டு மாடர்னிட்டி. அவங்க ரியாக்ஷன் என்ன சொல்லலாம்? கவுண்டர் என்லைட்மெண்ட் சொல்லலாம். ஓகே, நான் லைன் படிக்கிறேன், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்கள், இல்லை புரிய சொல்லுங்கள். திஸ் கவுண்டர் என்லைட்மெண்ட் comes in response to the ideas of enlightenment, French Revolution, Industrial Revolution. True or false? True. Comes in response or comes in reaction. Okay. These conservatives likes the traditional ideas like monarchy, church domination. Okay. Conservatives are the people who oppose to the modern changes. True or false? True. Oppose the modern. Okay. இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்களே, காரணம் என்ன? ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா மாடர்னிட்டி இருக்குல்ல, மாடர்னிட்டி ரெண்டு சேர்த்துட்டு போகல. எதை? ட்ரெடிஷ்னலையும் இப்போ இருக்கிற ஐடியாஸும் சேர்த்து சேர்க்கல. என்ன பண்ணிடுச்சு? ஏற்கனவே இருந்த ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே அண்டர்மைன் பண்ணிடுச்சு. மாடர்ன் சொசைட்டி எங்களுக்கு பிடிக்காத காரணம் என்னென்னா, நாங்கள் ஹாப்பியாக இருந்த ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே அது அண்டர்மைன் பண்ணிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லலாம்? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் டெமோக்ரஸி கொண்டு வரல, பிளட்ஷெட் தான் கொண்டு வந்திருக்கு. பிளட்ஷெட் கொண்டு வந்திருக்கு, ரைன் ஆஃப் டெரர் கொண்டு வந்திருக்கு. அப்போது அதுவே தேவையில்லை. ஓகே, அதேமாதிரி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் ட்ரெடிஷ்னல் பிலீஃபா என்னென்ன ட்ரெடிஷ்னல் சொல்லி பார்க்கலாம். ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம், நீங்கள் படித்த 4 பாயிண்ட் சொல்லலாம். ட்ரெடிஷனல் சொசைட்டி இப்படி தான் இருக்கும், 4 பாயிண்ட் சொல்லலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒன்று எழுதுறேன். ஒன்று வந்து பேட்ரியார்கி. பேட்ரியார்கி போயிடுச்சு, ரொம்ப ஆஸ்பிரேஷன் ஆகிடுறாங்க. அவங்க என்ன டைவர்ஸ் பண்ணிக்கலாம் போகிறாங்க, செக்ஷுவல் கான்ட்ராக்ட் மாதிரி பேசுகிறாங்க. ஃபேமிலிஸ் நத்திங் பட் தி செக்ஷுவல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேட்ரியார்கி ஓகே சூப்பர். வேறு காட் சென்ட்ரிக். ரிலிஜன் சொல்லலாமா? ரிலிஜன் அண்டு சர்ச் சொல்லலாமா? சர்ச். அடுத்து புரியலம்மா, அது அவங்க ஒர்க்னா ஓகே ஒர்க் சொல்லலாம். ஓகே, அடுத்து அடுத்து என்ன சொல்லலாம்னா முக்கியமானது மொனார்கி சொல்லலாம். அது அதை பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துடணும். கரெக்டாக மொனார்கி. நீங்கள் எதை பண்ணால் எடுக்கலாம், நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, உங்கள் இஷ்டம் தான். அது கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு வந்து ஏன் வந்து யூரோப் மாடர்ன் சொசைட்டி பிடிக்கல கேட்டாங்கன்னா, அந்த மாடர்ன் சொசைட்டி அண்டர்மைன்ஸ் ஆல் திஸ் ட்ரெடிஷனல் ஐடியாஸ். பேட்ரியார்கியை வந்து விரும்பல, ரிலிஜனை விரும்பல, சர்ச் டாமினேஷன் விரும்பல, மொனார்கி விரும்பல. அதனால் எங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ன பண்ணும்? சோஷியல் ஆர்டர் உருவாக்கும். எதை உருவாக்கும்? சோஷியல் ஆர்டர் உருவாக்கும். இன்னொரு அது நான் சொன்னது 3 மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து நல்லா சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மோனோகேமி. அந்த காலத்தில் மோனோகேமி இருந்துச்சு. ஒரு கேர்ள் வந்து ஒரு பாய் தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அதை சொல்லுவாங்களே, ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்களே மோனோகேமி. இப்போ மோனோகேமி கிடையாது. கரெக்ட் தானே? இப்போ இருக்கிறது அது இப்போ இருக்கிறது பாலிகேமி தானே? யாரோட மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்லாம் ஒரு மேரேஜ் இருக்குல்ல, 21 வயசில் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ 35 வயசுல ஆகுது. காரணம் என்னது? ஒவ்வொரு ஆளோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாகுது, ஆம்பிஷன் அதிகமாகுது. அப்போ அவனுக்கு வயசு இன்னும் தேவைப்படுது. சிங்கிளாக இருக்க இன்னும் நான் 28 வயசுக்கு படிக்க போகிறேன். அப்போ என்னால் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அந்த 28 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கூட வச்சுக்கிறதுக்கு நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். ஓகே, என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னர் வந்து கேஷுவல் பார்ட்னர். ஓகே, என்னோட வந்து அது வந்து இப்போ இந்த 7 இயர்ஸுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்காமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு என்னது ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியாததுக்கப்புறம் ப்ரொஃபஷன் நமக்கு லைஃபுக்கு தேவையான பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலிகேமி என்ன ஆகிட்டு இருக்கும்? பாலிகேமின்றது நம்மளோட சிந்தனை சொல்கிறத விட இந்த செக்யூரிசம் கொடுத்த, இந்த ரேஷனாலிட்டி கொடுத்த அடுத்த கட்டது ஆஸ்பிரேஷன் அதிகமாகுது. என்ன அதிகமாகுது? ஆஸ்பிரேஷன் அர்த்தம் வரும். ஆசை, செல்ஃப் டிசைர் அதிகமாக இருக்குது, செல்ஃப் எய்ம் அதிகமாக இருக்குது. ஓகே, what are the arguments of conservatives regarding French Revolution? French Revolution only gives turmoil, only gives chaos. யார் சொல்லுவா? கன்சர்வேட்டிவ்ஸ். ஏன்னா படித்தது தானே. சாவோ சொல்லுவாங்க, காவோ சொல்லுவாங்க, சாவோ சொல்லுவாங்க. அடுத்து டர்மோயில். எல்லாம் எது? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃப்ரீடம் தரல, குழப்பம் தான் கொடுத்துச்சு. யாரோட பாயிண்ட்ஸ் எல்லாம்? கன்சர்வேட்டிவ்ஸ். இதுக்கு மீனிங் என்ன பிரியா? நத்திங் இஸ் இன் ஆர்டர். ஓகே,
இது யார் சொல்லியிருப்பா? கன்சர்வேட்டிவ்ஸ். ஏன் சொல்லுவாங்க? எதை பின்புலமாக சொல்கிறாங்க? அந்த மாடர்னிட்டியில் எந்த ஈவெண்ட் வச்சு சொல்கிறாங்க? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எந்த ஈவெண்ட் சொல்கிறாங்க? ரெயின் ஆஃப் டெரர். ஓகே, ரெயின் ஆஃப் டெரர் தான் உங்களோட டெமோக்ரஸியா? ராஜாக்கள் எல்லாரும் கொலை பண்ணிட்டீங்க, யார் ஆட்சி பண்ண போகிறா? இப்போ எப்படி இருக்கு? அனார்கியா இருக்கு. என்ன இருக்கு? தலைமை எந்த தலைமையில் வருது, எல்லாமே குழப்பமா இருக்கு. நத்திங் இஸ் நாட். டர்க்கிம் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? இப்போ டர்க்கிம் யார்? அப்போ கன்சர்வேட்டிவ்ஸ். ஓகே, ஆர்டராகவே இல்லை, அனார்கியா இருக்குது. அங்கேயாச்சும் மொனார்கி இருந்துச்சு, ஒரு ராஜா இருந்தார், இனிமே இல்லையே. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது லிஸ்ட் தரேன். யாரெல்லாம் கன்சர்வேட்டிவ் திங்கர்ஸ் தரேன். ஃப்ரீயாக பண்ணுங்க. என்ன பண்ண போகிறோம்? ஹெட்டிங் பற்றி சொல்லுங்கள். கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ். அதாவது கோ பேக் டு தி ஆர்டர். விச் ஆர்டர்? ப்ரீ ஆர்டர். ப்ரீ ரெனேசன்ஸ் பீரியட் ஆர்டர் சொல்லுவாங்களே, பேர் சொல்கிறேன். லூயிஸ் டி பெனால்ட் அண்டு ஜோசப் டி மெய்ஸ்டர். நான் படிக்கும்போது மேஸ்திரி படித்தேன். நான் படித்தேன் மேஸ்திரி. நான் படித்தேன். இது லூயிஸ் டி பெனால்ட் அண்ட் அப்புறம் இதுக்குலாம் நோட்ஸ் இருக்குது. ஓகே, ஜோசப் டி மெய்ஸ்டர் ஒரு ஆள். ரெண்டாவது முக்கியம் ஆகஸ்ட். உங்களை யார் முடிச்சுங்க? ஹெட்டிங் படிச்சுக்கேன். கன்ஸ்டியூஷன் நெகட்டிவ் வருமா? இல்லை சார், மாடர்னிட்டியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஆகஸ்ட் கமிட்டி. தேர்ட் யாராக இருப்பாங்க? எம்எல் டர்க்கிம். நாலாவது எஸ் செயின்ட் சைமன். ஓகே, இன்னும் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க, இது போதும். யாராக இருக்கலாம்? லூயிஸ் டெமரால் போதும். காம்டே, டர்க்கைம், சைமன் எல்லாம். ஓகே, இவங்கெல்லாம் முக்கியமான தானே ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட். ஹாப்ஸ்லாம் சொன்னீங்களா? ஹாப்ஸ் லாக்லாம் வர மாட்டாங்க. ஹாப்ஸ் லாக்லாம் இதுக்கு முன்னாடி ரெனசான்ஸ் பீரியடில் அவங்க வந்து யோசிச்சாங்களே தவிர ஒரு டிசிப்ளினாக யோசிக்கல. புரிச்சுல? நான் அவங்க வந்து ஆர்கனைஸ்டாக யோசிக்கல. அவங்க தோன்றதை யோசிச்சு சொன்னாங்க. அவங்க இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ எதை படிக்கிறாங்க? மாடர்ன் சொசைட்டி படிக்கிறாங்க. மாடர்னிட்டி தப்ப சொன்னால் அதை வச்சுருக்கீங்களா? மாடர்ன் சொசைட்டியை இதில் இவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ். பின்னாடி போய் தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்களாம் கன்சர்வேட்டிவ்ஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? வி நீட் ரிஃபார்ம்ஸ். இது ஓகே கிடையாது, சரி பண்ணலாம், ஆனால் அதுதான் பெஸ்ட்டு, ரிஃபார்ம் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் கொஸ்டின் கேட்டுமா? எம்எல் டர்க்கிம்க்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பிடிக்கும். ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். பிடிக்காது இவங்க யாருக்குமே. இவங்களாம் யார்? இவங்களா கன்சர்வேட்டிவ்ஸ். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் யாருக்கு பிடிக்கும்? மாடர்ன் பீப்புள் தான் பிடிக்கும். மாடர்னிட்டி அக்செப்ட் பண்ணி தான் பிடிக்கும். இவங்களுக்கு மாடர்ன் அக்செப்ட் பண்ணாங்களே, பேக் டு ஆர்டர். ஓகே முடிச்சுக்கலாமா? எம்எல் டர்க்கிம்க்கு என்ன சொல்லலாம்? சரி, ஃபஸ்ட்டு எழுது. இன்னொரு விஷயம் இருக்குவா? எம்எல் டர்க்கிம்க்கு அர்பனைசேஷன் பிடிக்கும். ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ் பிடிக்கும். புரிஞ்சுல? இவங்க எல்லாருக்குமே அதை பிடிக்காது. மாடர்னிட்டி பிடிக்காது. மாடர்னிட்டியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தான் அவங்க எல்லாருமே. அது ரேடிக்கல் என்ன சொல்கிறாங்க? மாடர்னிட்டி ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. புரிஞ்சுல? ஒருத்தவங்க ப்ராப்ளம் இருக்குது, பின்னாடி போய் எல்லாம் சொல்கிறாங்க கன்சர்வேட்டிவ்ஸ். ப்ராப்ளம் இருக்குது, அடுத்த நாள் போய் எல்லாம் சொல்கிறாங்க ரேடிக்கல் சொல்லுவாங்க. ஓகே, கன்சர்வேட்டிவ்ஸ் தான் எல்லாருமே. ரேடிக்கல் யார் இருப்பா? சொல்லி பார்க்கலாம். இவங்களாம் கன்சர்வேட்டிவ்ஸ் ஆட்களா? கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ் யாராக இருக்காங்க? டி பெனால்ட், ஜோசப் டி மெய்ஸ்டர், ஆகஸ்ட் காம்டே, டர்க்கிம். நம்ம வேற சொன்னீங்க எதுவும்? ஆடம் ஸ்மித் சொன்னீங்க இருந்துச்சு. ஓகே, ஆடம் ஸ்மித்ன்ற ரெனசான்ஸ் பீரியடில் வராது. ஓகே, அடுத்து செயின்ட் சைமன். இவங்க கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ். கரெக்டாக? அது மாதிரி ரேடிக்கல் ஸ்காலர்ஸ் இருக்காங்களா தெரியுமா? ஒரே ஆள் மட்டும் தான், கார்ல் மார்க்ஸ் மட்டும்தான். அந்த பீரியடில் நீ கன்சர்வேட்டிவ்ஸ் ரேடிக்கலும் பிரித்தா எல்லாருமே கன்சர்வேட்டிவ்ஸ் தான் வருவாங்க. ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ், சில நார்மல் கன்சர்வேட்டிவ்ஸ். தே டோன்ட் லைக் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டு கோ பேக் டு மிடில் ஏஜ். அதுக்கு அது பேர் அடுத்து என்ன சொன்னேன்? மாடர்னிட்டி எனக்கும் பிடிக்காது, ஆனால் அடுத்த ஆள் சொல்கிறது யார்? ரேடிக்கல் ஒரே ஆள் யாரும் மட்டும் தான், மார்க்ஸ் மட்டும் தான். இப்போ இன்னொரு முக்கிய பாயிண்ட்டு, ஆகஸ்ட் காம்டே நம்ம ஏன் படிச்சுனா இருக்கா உங்களுக்கு? ஆகஸ்ட் காம்டே சிலபஸில் படிச்சுனா இருக்கா உங்களுக்கு? ஆகஸ்ட் காம்டேக்கு சயின்ஸ் பிடிக்கும். ஆகஸ்ட் காம்டேக்கு சயின்ஸ் பிடிக்கும். புரிஞ்சுல? சயின்ஸ் பிடிக்குது, ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பிடிக்காது. புரிஞ்சுல? சயின்ஸ் பிடிச்ச ஆட்களுக்குமே
கன்சர்வேட்டிவாக இருப்பாங்கன்றது நான் வச்சேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ராக்கெட் ரெடி பண்ணுறாங்க, போய் சாய்க்க முடியலாம், புரிச்சுல. அப்போ நீ சயின்டிஸ்ட்டாக இருக்கிறதால நீ கன்சர்வேட்டிவாக கண்டிப்பாக இருக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? நான் சயின்டிஸ்ட், அதனால் கண்டிப்பாக ரேடிக்கல் சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இவ்வளோ எல்லாருமே சொல்லலாம், ஆகஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு பாட்டு சொல்லவா? எம்எல் டர்கிமுக்கு மாடர்ன் சொசைட்டி பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் பிடிக்காது. காரணம் என்னென்னா, மாடர்ன் சொசைட்டி வந்து ஸ்டேட்டையும் ரிலிஜனையும் பிரிச்சிருச்சு. ட்ரூ ஃபால்ஸ்? ட்ரூ. ஓகே, அதே மாதிரி நிறைய காரணம் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் டர்கி சொல்கிறேன், டர்கி வந்து பிடிக்காது, மாடர்ன் பிடிக்காது. காரணம் சொன்னாங்க, ஸ்டேட் ரிலிஜன் பிடிக்கிறாங்க. வேறு என்ன சொன்னாங்க? ஆர்கனைசேஷன் பிடிக்காதுன்னு சொன்னேன். வேறு என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் பிடிக்காது. காரணம் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட் காரணம் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி நிறைய காரணம் இருக்குல்ல. இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஆன்டி செமிட்டிசமாக சொன்னாங்க. ஆன்டி செமிட்டிசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? டர்கி சொல்கிறேன். அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கொலை பண்ணாங்கல்ல, ரைன் ஆஃப் டெரர் பீரியட்ல, அதுக்கும் யாரை கொலை பண்ணாங்கன்னா ஜூஸை கொலை பண்ணாங்க. யாரை? ஜூஸ் பீப்புளை மட்டுமே கொலை பண்ணிங்க நீங்கள் அதிகமாக. நீங்கள் வந்து ஏன்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஜெர்மனி பார்க்கலாம். ஹிட்லர் பண்ணார்ல, ஹிட்லர் என்ன பண்ணார்? ஜூஸ் எல்லாரும் கொலை பண்ணார். காரணம் வந்து அவங்க வந்து பியூர் ரேஸ் கிடையாது, கலப்பணம், கரெக்ட் பீப்புள்னு சொல்லிட்டு அப்புறம் கொலை பண்ணாங்க. அப்போ நீங்கள் ஒரு மக்களையே கொலை பண்ணுறீங்கன்னா இது எப்படி டெமோக்ரஸியாக இருக்கும்? யூஆர் பிகமிங் ஆன்டி செமிட்டிசம். அதனாலே எனக்கு பிடிக்காது. இது பிடிக்காது, மாடர்ன் சொசைட்டி பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் பிடிக்காது, ஆர்கனைசேஷன் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. யாரோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே உள்ள படிப்போம். நம்ம திங்கர்ஸ் படிக்கும்போது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். கன்சர்வேட்டிவ்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிதா எல்லாம் செக் பண்ணணும். ஓகே, வேறு என்ன சொல்கிறேன்? டர்கிமுக்கு நேஷ்னலிசம் பிடிக்காது. காரணம் ஓகே, ரெண்டாவது சொல்லலாம். இப்போ புரிஞ்சுல, நேஷ்னலிசம் பாசிட்டிவாக பார்க்கலாம், நெகட்டிவாக பார்க்கலாம். எனக்கு நேஷ்னலிசம் பிடிக்கும், என்ன பாசிட்டிவாக இருக்கும்? எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லாத்தையும் கிடைக்கும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். எனக்கு நேஷ்னலிசம் பிடிக்காது, என்ன காரணமாக இருக்கலாம்? என்னோட நேஷ்னலிசம் பேரில் இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, வார் வருது, எக்ஸ்பேண்டிங் ஸ்டேட் வருது, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த திங்கர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு எது பிடிக்காது? கன்சர்வேட்டிவ் திங்கர் எடுத்துக்கிட்டிங்கனாலே மாடர்ன் கீ ஐடியாஸ் பிடிக்காது. கரெக்டாக? எது பிடிக்குதா அர்த்தம்? ட்ரெடிஷ்னல் திங்கிங் பிடிக்காது. ஓகே, அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே இப்போ உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் பார்லேருந்து பார்க்கும்போது மாடர்னிட்டி கம்ப்ளீட் பியூராக தெரியல. புரிஞ்சா உங்களுக்கு? மாடர்னிட்டிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, தெரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு மாடர்னிட்டி நம்ம என்ன என்ஜாய் பண்ணி வச்சிருக்கோம், ஆனால் மாடர்னிட்டிக்குள்ள சில குழப்பங்கள் இருக்குது, நிறைய கொலை பண்ணுறாங்க, பிரச்சனை தெரியுதுல்ல. இப்போ நான் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, அந்த சோஷியல் வெல்ஸ் இருக்குல்ல, கடைசி என்ன படித்தோம்? இண்டஸ்ட்ரியலைசேஷன். அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனோட எஃபெக்ட்ஸ் என்ன? இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் என்ன ஒரு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி 3 சைன்ஸ் இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இன்புட் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி சொல்லலாமா? மாடர்ன் அப்போது இண்டஸ்ட்ரியலைசேஷனை நீங்கள் கிரிட்டிக்காக பார்க்குறது வழியாக மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற நெகட்டிவ் கண்டுபிடிக்கலாமா? அதனால் உங்களுக்கு என்ன இல் எஃபெக்ட்ஸ் நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒன்று சொல்ல பார்க்கலாம், யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்கிறேன், மீனிங் பண்ண பாருங்க. வி ஷுட் நாட் ரீட் எனிதிங் இன் ஐசோலேஷன். மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா ஐசோலேஷன் படிக்காதீங்க, அதுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், வாட் ஆர் தி இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வச்சுக்கலாம், மாடர்ன் சொசைட்டி வச்சுக்கலாம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒவ்வொரு பாசிட்டிவ்லையுமே நெகட்டிவ் இருக்கும், அதான் கண்டுபிடிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் மெயின் பாசிட்டிவ் அது growth ஆஃப் அர்பனைசேஷன் சொல்லலாமா? ஓகே, அப்போது அர்பனைசேஷன் பயங்கர டெவலப் ஆகுது, ஆனால் இது கூடவே இன்னொன்று டெவலப் ஆகுது, ஒரு நெகட்டிவ் என்ன டெவலப் ஆகுது? பொல்யூஷன் சொல்லலாமா? ஓகே, அதோட முக்கியமானது டெவலப்மெண்ட் ஆஃப் டேஷ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பாசிட்டிவ் தான். நான் சொல்கிறது நெகட்டிவ் சொல்கிறேன். அர்பனைசேஷன்றது பாசிட்டிவ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே இன்னொன்று இது எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கோ இன்னொரு நெகட்டிவ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. டேஷ் சரி, ஸ்லம் உண்மை தானே? எல்லா அர்பனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்லம் ஏரியாக்குள்ள நடந்து போனீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நடந்து போனால் ஒரு பையன் வந்து ஓடி வருவோம், என்ன பண்ணுவாங்க? காசு கொடுத்து கேட்பாங்க. நம்மளாம் நினச்சிப்போம் அந்த 10 ரூபா காசு சில கொடுப்பாங்க. சில பேர் இவன் ஒருத்தவன் கேட்டு இருக்கான்னு என்ன பண்ணுவான், அவனோட இண்டிவிஜுவல் பிரச்சனை சொல்லிட்டு ஐயோ அவனுக்கு சாப்பிட காசு இல்லை போல காசு கொடுத்துருவோம். இல்லை என்ன பண்ணுவோம், இவனுக்கு இதே வேலைக்கு தொத்தி விட்ருவோம். அப்போ நீ அந்த காசு தர்றதோ துரத்தி விடுறதோ என்ன கிடையாது, ரிஃபார்ம் கிடையாது. எது ரிஃபார்மு? இண்டஸ்ட்ரியை ரிஃபார்ம் பண்ணுறது தான் ரிஃபார்ம். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரிச்சுல? இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாக்குது, அந்த இண்டஸ்ட்ரி தான் அர்பனைசேஷன் உருவாக்குது. அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிக்கணும்னா அந்த இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேலை கொடுத்துடணும்.
இந்த அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வேலை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்லம் இருக்க மாட்டாங்க. அந்த வேலை கிடைச்சி தான் பண்ணுவாங்க, டெவலப் ஆகும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே இண்டிவிஜுவலோட ஈவெண்ட் கிடையாது, இட் இஸ் கனெக்டட் வித் சொசைட்டி. அப்போ அர்பனைசேஷன் ஒன்று இருக்குன்னா அர்பனைசேஷன் இஸ் நாட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்ட் இருக்குன்னு, அது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லம்ஸ். இந்த மாதிரி இன்னும் 2 3 சொல்லலாம், நீங்கள் ட்ரை பண்ணு. ஓகேவா, ட்ரை பண்ணு. இது கூட நீங்கள் நீங்கள் சொல்ல பாட்டி நான் எழுதலாம், நிமிஷம் எழுதிடலாம். ஓகேவா, வச்சுக்கலாம். அதாவது எந்த பண்ணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கீங்களோ அந்த பாயிண்ட் சொல்லுங்கள். நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுவேன், அதுவும் பழசு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் யோசிச்சு சொல்லுங்கள். ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ரெடியாக யோசிக்கிறீங்களா? 3 செகண்ட்ஸ் டைம். யாருக்கு வீட்டான பாயிண்ட் இருக்கு நீ சொல்லு பிரியா. டெக்னாலஜி அதிகமாக அன்எம்ப்ளாய்டு அதிகமாக. சூப்பர். ஓகே, அன்எம்ப்ளாய்டு சொல்லலாமா? அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு யோசிச்சிங்களா யோசிக்கலையா? சொல்லுங்கள். நியூ ஒர்க்கில் நிறைய ஜாப்லாம் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுடைய ட்ரெடிஷனாக ஒரு ஹாப்பினஸாக பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கில். ஹாப்பினஸ். ஓகே, ஹாப்பினஸ் இருக்கலாம். அதாவது இந்த ஒர்க்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை கூட ஹாப்பினஸாக இல்லை. ஸோ அப்படின்னு அதை சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் கண்ட்ரியோட எக்கானமி டெவலப் ஆகுது, டெவலப் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. அது மேலே ஸ்லம் போட்டாச்சு போடலையா? அது வச்சுக்கலாம் தானே. எக்கனாமி டெவலப் ஆகுது, கூட ஸ்லம் ஏரியா ஒரு இன்இக்வாலிட்டி டெவலப் ஆகுது, வச்சுக்கலாம். கரெக்டாக சொல்லுங்கள். ஸ்லம் ஏரியாஸ் தனியாக குரூப் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஸ்லம்ன்றது சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டியா? இன்இக்வாலிட்டி. ஓகே, ஜென்ரலாக இன்இக்வாலிட்டி எதுக்கலாம்? என்ன உருவாகுது? இன்இக்வாலிட்டி உருவாகுது. ஓகே, அடுத்து நீங்கள் எதை சொல்லுங்கள். ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து அங்கங்கே இருக்குது, ஆனால் எல்லாருமே வந்து ரிலேட்டடாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான். அடுத்து நீங்கள் சொல்லிட்டு கேட்கலாம், உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேருந்து ஓவராக ஒன்று தெரியுது. அதாவது இது வச்சுக்கலாமா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சொல்லாங்க. அப்படியே நேரத்து இல்லையா? அதுதான் இங்கே போட்டிருக்குது. அதுக்கு சரி நான் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க்கர்ஸ் நேரத்துனா இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க்கு திருப்பி போகிறாங்களே. இப்போ ஒரு கம்பெனியில் இன்னொன்று படித்து இப்போ ஸ்லம்மில் இருக்காங்களே, ஸ்லம்மில் இருக்க படித்தா ஐஎஸ் ஆகலாம் தானே? ஆக முடியாது தானே. காரணம் என்னென்னா இப்போ ஐஎஸ் போஸ்ட் இருக்கும், 1000 போஸ்ட் தானே இருக்கும். ஓகே, அதாவது உன்னால் ஐஎஸ் ஆகிட முடியும். எல்லாம் ஐஎஸ் ஆக முடியுமா? முடியாதுல்ல. அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 10 வருஷம் படிக்கிறேன், ஐஎஸ் ஆக படிச்சிருவேன். உங்களால் வீட்டில் படிக்க மாட்டாங்களே, மேரேஜ் பண்ண சொல்லிடுவாங்க, டெல்லி போட மாட்டாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுல்ல. அதை விட்டுலாம் இப்போ என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப், அதாவது அர்பன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே என்ன பண்ண முடியல, ஈக்குவலாக தர முடியாது. தரல சொல்லலாம், அதுக்கு கல்ச்சர் சொல்லலாம். ஓகே, இப்போ சொல்லலாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க்கர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போது இந்த கம்பெனியில் வந்து ஒரு 100 வேக்கன்சி இருக்குது. எத்தனை வேக்கன்சி இருக்குது? ஆனால் இது அர்பனைசேஷன் எத்தனை அப்ளை பண்ணுவாங்க? ஒரு 1000 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 100 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற 900 பேர் இருக்காங்களே, இவங்க யார்? இவங்க தான் சீப் லேபர்ஸ். இவங்க தான் யார்? சீப் லேபர்ஸ். இந்த 900 பேரையும் பயன்படுத்திப்பாங்க. யார்? கேபிட்டலிஸ்ட், முதலாளிகள் பயன்படுத்திக்கிட்டு கான்ட்ராக்டுக்கு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம். இது ஒன்று பிரச்சனையா? அப்போ என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? கூடவே இந்த 100 பேரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த 100 பேருக்கு பயமாக இருக்கும். நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும், 24/7 ஒர்க் பண்ணணும். நான் ஒர்க் பண்ணலன்னு நம்மளை தூக்கிட்டு ஆள் போட்டுருவாங்க. அப்போ லேபர் ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபராக மாறும். புரிஞ்சுல? ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப குரூஷியலாக இருக்குது. இப்போ உழைச்சா அவங்க ஃபுல்லாக நீ உழைக்கலாம், உங்கள் காலத்துக்கு போட்டுருவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர் வேறு, டீக்ரேடேஷன் ஆஃப் ஒர்க் வேறு. அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர்னா என்ன, நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற, என் உழைப்பை சுரண்டுற, என் உழைப்பை பார்த்து, அதாவது எனக்கு நான் கேட்குற சம்பளம் தர மாட்டேங்கிறேன், ஃபுல் டே உழைக்கிறேன், அப்பயும் பயமாக இருக்குது, இன்செக்யூராக இருக்குது. டீக்ரேடேஷன் ஆஃப் ஒர்க்குனா என்னோடய ஒர்க்கு மேலே மரியாதை கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. அதாவது மாடர்ன் சொசைட்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஹாப்பி மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இல்லை. அதுக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்புறம் சொன்னேன் ஸ்லம் டெவலப்மெண்ட் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, டிகிரேடேஷன் ஆஃப் ஒர்க் இருக்குது. டிகிரேடேஷன் ஒர்க்னா ஒரு ஆளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, நேற்று வரைக்கும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் காட்டேஜ் ஒர்க் பண்ணும்போது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான், ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் பண்ணுறான், ஒரு பாட் ரெடி பண்ண வச்சுக்கலாம். ஒரு பாட்டு எத்தனை பாட்டு உற்பத்தி பண்ணணும் அவன் தான் உரிமை. இந்த பாட்டு என்ன ஷேப்பில் இருக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவன் முடிவு பண்ணணும்.
இன்றைக்கி செய்யலாம் அப்படி பண்ணு இதெல்லாம் எது அப்போ அவனோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். இன்றைக்கி இப்படி பண்ணால் நாளைக்கு அப்படி பண்ணணும் என்ன பண்ணலாம் உருவாக்கலாம். ஓகே, அதே ஆள் இப்போ இந்த வேலையை விட்டுட்டான், இங்கே வந்துட்டான், இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டான். இப்போ அதே பானையை செய்வான். செஞ்ச உடனே யார் வருவா? ஒரு சூப்பர்வைசர் வருவார், பார்ப்பார், நல்லாவே இல்லை இது, இப்போ சரி பண்ணிட்டு வைப்போம், நீ பண்ண நல்லாவே இல்லை, மாற்றிட்டு வைப்போம், அவனை பாருங்க, அவனை பண்ணுங்க, ஒன்று சரி கிடையாது, வேறு தூக்குங்க, ஃபைட் பண்ணுற என்ன பண்ணுறாங்க, தூக்கி விட்டுருவான். ஓகே, அது ஒன்று இப்படி சொல்லலாமா? ரெண்டாவது, நேற்று வரைக்கும் ஒரு பாட்டே செஞ்சு அவன் தான் என்ன பண்ணான், அவன் தான் அதுக்கு ஃபுல்லாக உயிர் கொடுத்தான். நான் எல்லாம் பண்ண ஒரு பாட் ஃபுல்லாக செய்ய மாட்டேங்க, என்ன பண்ணுவான், மேபி க்ளே செய்வான், க்ளே ரெடி பண்ணுவான். அப்போ அதே லைஃப் ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்போ அவனோட ஒர்க்குக்கு மரியாதை கிடையாது. நேற்று வரைக்கும் அவனோட ஒர்க்குக்கு மரியாதை இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த ஷேப் உருவாக்குறது, எத்தனை உருவாக்குறது எல்லாமே அவன் முடிவு பண்ணான். இப்போ அதில் ஏதோ ஒரு பாட்டு தான் பண்ணுறான். அந்த பாட்டு செய்யும்போது கூட அவனுக்கு நிறைய அசிங்கங்கள் தேவைப்படுது. அவனை ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஒர்க்கை வந்து ப்ரைஸ் பண்ணாமல் நீ எல்லாம் இன்னொரு ஆள் சரி கிடையாது கிளம்புன்னு சொல்கிறான். இதெல்லாம் டிகிரடேஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்லலாம். இப்படி வச்சுக்கலாம். என்னென்னா இப்போது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் வந்து அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான் வச்சுக்கலாம். அவன் பாட் ரெடி பண்ணுறான். ஓகே, ஒரு நாளைக்கு 10 பாட் ரெடி பண்ணுறான். ஒரு பாட் விலை வந்து 100 ரூபா வச்சுக்கலாம். ஓகே, அதே பாட்டை மெஷின் என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம், 1000 பொருள் ரெடி பண்ணுறோம். ஒரு பாட் 10 ரூபாய்க்கு எடுத்துருவாங்க. என் உழைப்புக்கு மரியாதை இருக்குது. மை ஒர்க் இஸ் டீக்ரேடட். கஷ்டமாக உழைச்சிக்கலாம். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இது புரிஞ்சா மாடர்ன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோ மாடர்ன் சொசைட்டியோ ஐசோலேஷனோ பியூராக நிற்கல. இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கலாம். இல் எஃபெக்ட்ஸ் வந்து டைரெக்டாகவும் இருக்குது, இன்டெரக்டாகவும் இருக்குது. புரிஞ்சா? நான் வந்து சமரைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுங்கள். ஓகே, வாட் ஆர் தி சம் இல் எஃபெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வச்சுக்கலாம், மாடர்ன் சொசைட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அர்பன் ஸ்லம்ஸ், பொல்யூஷன், exploitation of workers, degrading of work, overcrowding of urban centers. சொல்லாமா எப்படி இருந்துச்சு? ஓவர்க்ரௌட் அதிகமாக ஒரே இடத்துக்கு வராங்க, எல்லாரும் கிடைக்காது. இல்லை என்ன சொல்லலாம் நம்ம இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப், நான் சொன்னது வந்து ஒரு தீம் கொடுத்துருக்கேன், நீங்கள் நிறையவே எழுதணும். ஓகே, அப்புறம் நான் கல்குலேட் பண்ணலாமா? இப்போ லைன் சொல்கிறேன், இப்படி கல்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் had both intended and unintended consequences. True or false? Consequences, direct consequences இருக்குது, இன்டெரக்ட் கான்செப்ட் நிறையா இருக்குது. ஓகே, புரிஞ்சா? ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறேன். இண்டஸ்ட்ரியலைஸ் சொசைட்டியில் லேபர்ஸ் காட் எக்ஸ்ப்ளாய்டட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அவங்க 24/7 தான் ஒர்க் பண்ணணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மினிமம் வேஜ் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு வந்து பகலும் நைட்டும் ஒன்று தான், கஷ்டப்படுறாங்க சொல்லலாம் தானே. அப்போ இவங்களுக்காக தான் மார்க்ஸ் தான் சொல்கிறாரு. மார்க்ஸ் வேறு புக் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அவர் வந்து இந்த புக்கு டெடிகேட் பண்ணி யாருக்குன்னா லேபர்ஸ். என்ன சொல்கிறார் அவர்? இந்த புக்கு என்ன சொல்லியிருப்பாரு சொல்லி பார்க்கலாம். அதாவது எல்லா லேபர்ஸும் ஒன்றா சார், லெட்ஸ் யூனிட் ஆல் லேபர்ஸ். எழுத்து போராடுங்க. யார் எழுத்து போராடுங்க? பூர்ஜுவாய் சார் எடுத்து போராடுங்க. பூர்ஜுவாய் சார் என்ன இருக்கா இது படிச்சு நாம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் 3rd எஸ்டேட் இருந்தவங்க. இப்போ 3rd எஸ்டேட்டில் தான் பூர்ஜுவாஸு, பெசன்ஸு, ஃபார்மர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் என்ன இருக்குது, இப்போ பூர்ஜுவாஸ் எதிர்த்து போராட வேண்டியதாகிடுச்சு. அப்போ மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்றது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே கிடையாது, அது வந்து பூர்ஜுவாஸ் ரெவல்யூஷன் சொல்கிறாரு. அதாவது பூர்ஜுவாஸ் தான் அந்த ரெவல்யூஷனை அதிகமாக ப்ளே பண்ணி அவங்க தான் முன்னெடுத்து போனாங்க. எடுத்து போயிட்டு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் பூர்ஜுவாஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கணும். ஆல் த லேபர்ஸ் வெயிட் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி போராடி ஓவர்த்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஓவர்த்ரோ என்ன காலி பண்ண சொல்லிட்டாங்க. பூர்ஜுவாஸாக அழிச்சு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த அப்போது ரிஃபார்ம் பண்ண சொல்லலை, ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் எல்லாம் ஒரு புரட்சிகரமாக வந்துருக்குது. அப்போ இந்த புரட்சிகரத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ரிஃபார்ம் பத்தாது, நீங்கள் ஒரு புரட்சி பண்ணணும். அப்போ யுவர் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி லைக் ரெவல்யூஷனரி சொல்கிறார். அப்போ ஓவர் த்ரோ பண்ண சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, வந்து ஒரு பூர்ஜுவாஸ் உங்களுக்கு சம்பளம் தராருன்னா, போனஸ் கொடுத்தாருன்னா ஹாப்பி ஆகிடாது, அதுவும் சம்பளம் தான். ஓகே, அதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணல, மிஷின்ஸ் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து 10 உற்பத்தி பண்ணார். ஆனால் ஒரு மிஷின் வந்து 1000 உற்பத்தி பண்ணுச்சு. அப்போ மிஷின் தான் எல்லாம் பண்ணிக்காதீங்க, இந்த மிஷினை உற்பத்தி பண்ணது நீங்கள் தான், இந்த மிஷின் உற்பத்தி பண்ண தான். அப்போ நீங்கள் பார்க்குற எவ்ரி திங் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர்ஸ் தான். ஆனால் அந்த லேபருக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, கரெக்டான வேல்யூ லேபர் வேஜ் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் போராட மட்டும்தான் கிடைக்குமே தவிர போனஸ் லெவல் பத்தாது.
அப்போ இந்த போராட்டத்தின் வழியாக உங்களுக்கு லாஸே கிடையாது, ப்ராஃபிட் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு போராடி எதுவும் கிடைக்கலாம் கூட, நீங்கள் இது வரைக்கும் மாட்டின சங்கிலி இருக்குல்ல, இந்த செயின் தான் உடையும். யூல் கெட் லாஸ்ட் தி செயின் தான். நீங்கள் சங்கிலியே மாட்டி எங்கே இருக்கீங்க, இண்டஸ்ட்ரி இருக்கீங்களா, அதுதான் உடையுமே தவிர உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது, ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. சில ஒன்றா சார் யாரை சொல்கிறேன், மார்க்ஸ். இப்போ மார்க்ஸ் யாரை கிரிட்டிக்காக பார்க்குறாங்க, கார்ல் மார்க்ஸ் பார்த்து கிரிட்டிக்காக பார்க்குறாரு, மாடர்னிட்டி கிரிட்டிக்காக பார்க்குறாரு. இது பூர்ஜுவா ரெவல்யூஷன் சொல்கிறாரு. ஓகே, அப்போ லேபர்ஸ் மறுபடியும் சேர்ந்து இன்னொரு ரெவல்யூஷன் பண்ணுங்க சொல்கிறாரு. இது யாருக்கு பிடிக்காது, கன்சல்ட் பிடிக்காது. இன்னொரு ரெவல்யூஷன் தான், ஏற்கனவே பிளட் வந்துருக்குது, அடிப்பட்டு கஷ்டப்படுறோம். இப்போ மார்க்ஸ் இன்னொரு ரெவல்யூஷன் சொல்கிறாரு, வாய்ப்பே கிடையாது, இன்னொரு ரெவல்யூஷன்னா இன்னும் கஷ்டமாயிடும், நம்ம பின்னாடி போகிறது தான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட் சொல்கிறது கன்சல்டன்ஸ். அப்போ ரெண்டு பேருமே சீயிங் தி மாடர்னிட்டி, அட்ரஸிங் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி. நாங்கள் அதை கொடுக்க சொல்யூஷன் இருக்குது, ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட். ஓகே, ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு யுனைட் யார் சொன்னது, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆல் கமாடிட்டிஸ் ஆர் மேட் பை லேபர், மார்க்ஸ். யாரெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறீங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றா சேருங்க. தேர் நத்திங் டு லூஸ், நத்திங் டு லூஸ் ஒன்லி செயின்ஸ். யார் சொல்கிறா, எப்படி புரிச்சுல, லாஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி போகிறோன்னா உங்களோட செயின் தான், உங்களோட விலங்கு தான் நான் உடைவை தவிர எதுவுமே கிடையாது. யார் சொல்கிறா, மார்க்ஸ். Who got advantage from industrial revolution? Bourgeois. Okay, so compare பண்ணலாமா, இதுக்கு என்ன பார்த்து சொல்கிறேன். மாடர்னிட்டி ரெண்டு பேர் இதுக்கு முன்னாடி தெரியல. மாடர்னிட்டி என்ன அர்த்தம், சோஷியல் சேஞ்ச் உருவாக்குச்சு. என்ன சோஷியல் சேஞ்சு ப்ளீஸ் தெரியும் உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி மிடியல் பீரியடு எல்லா காலம் தெரியும். ஸோ சோஷியல் என்ன உருவாக்கிடுச்சு, மாடர்னிட்டி உருவாக்கிடுச்சு. இந்த மாடர்னிட்டியை கன்சர்வேட்டிவ்ஸ், ராடிக்கல் திங்கர். கன்சர்வேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வருவாங்க, டர்க்கிம் போகலாம். ஃபஸ்ட் ஒரு ஆள் சொன்னேன், ஃபஸ்ட் ஒரு ஆளுமா பேர் சொன்னதான், பார்த்து சொல்லுங்க. ஃபஸ்ட் பெனால் ரெண்டு மேஸ்திரி வச்சுக்கோங்க. பெனால் மேஸ்திரி, டர்க்கிம், காம்டே, சைமன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் restore the traditional social order. இவர் யார், ராடிக்கல் திங்கர். ப்ளீஸ் ஓவர் த்ரோ தி இண்டஸ்ட்ரியல் கிளாஸ். புரிஞ்சுல டிஃபரன்ஸ் புரிஞ்சா, ரெண்டு பேருமே மாடர்னிட்டிலேருந்து தான் வராங்க. கன்சிடர் சொல்கிறாங்க ப்ளீஸ் ரீஸ்டோர் தி ட்ரெடிஷ்னல் சோஷியல் ஆர்டர். இவரை சொல்கிற ராடிக்கலாக சொல்கிறாங்க ப்ளீஸ் ஓவர் த்ரோ தி இண்டஸ்ட்ரியல் கிளாஸ் த்ரூ ரெவல்யூஷன். ஓகே, இவங்க சொல்கிறாங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுங்க த்ரூ ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஒர்க்கர்ஸ் மஸ்ட் ரெவால்ட் அகேன்ஸ்ட் தி பூர்ஜுவாஸ். கன்சர்வேட்டிவ்ஸா ராடிக்கல்? ராடிக்கலிஸ்ட் யாரெல்லாம் வராங்க, ஒரே ஆள் மட்டும்தான், மார்க்ஸ் மட்டும்தான். லாஸ்ட் 5 minutes ஆஃப் த கிளாஸ் ஒரு ட்ராயிங் போடுறேன். ஓகே, இந்த ட்ராயிங் பார்த்து நான் இருக்கான்னு சொல்லுங்கள். இது வரையவே இல்லையா நான், இப்படிலாம் இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும், என்ன நான் மொக்கம் போகிறேன்னு நினச்சிக்குமா. மாடர்னிட்டி. ஓகே, மாடர்னிட்டி பாக்ஸ் தான் இருக்கா, இந்த பக்கம் மேலே இருந்துச்சு. இப்படி சத்தமாக சொல்கிறது வழியா என்னை வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் ராடிக்கல், கன்சர்வேட்டிவ் ராடிக்கல். ஓகே, இப்போது அதை விட்டுருங்க. இது பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், என்ன வரணும், மாடர்னிட்டி இருந்துமா, சோஷியல் சேஞ்ச் ஆகுமா, எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. இது ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. சோஷியல் சேஞ்ச் எங்கே வரும், இது சாரி கிடையாது, பாயிண்ட் சொல்லு. சோஷியல் சேஞ்ச் எங்கே வரும், என்லைட்மெண்ட் முன்னாடி வந்துருமா. ஒன் ஆஃப் தி காஸ் ஆஃப் என்லைட்மெண்ட் சோஷியல் சேஞ்சா. அதெல்லாம் கேட்கலாமா, டிஃபரெண்ட் பண்ண சொல்ல. சோஷியல் சேஞ்ச் எங்கே வரும், டயக்ராம் எங்கே வரும், அந்த அந்த இங்கெல்லாம் இருக்கு. மாடர்னிட்டிக்கு மேலே வருமா, கீழே வருமா, முன்னாடி வரும். என்லைட்மெண்ட் முன்னாடி வரும் சொன்னீங்களா, குட். ஓகே, இப்போ இந்த டிராயிங் வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியுது, சோஷியாலஜி எங்கே இருக்குது, மாடர்னிட்டி எங்கே இருக்குது, ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன யோசிக்க வரும் பாயிண்ட், இது ரெண்டும் தான் சோஷியாலஜிக்கு எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குல்ல. அப்போது மாடர்னிட்டி இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சோஷியல் சொல்லலாமா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எமர்ஜென்சி சோஷியல் இல்லை எப்படி சொல்லலாமா. அதை விட அடுத்துன்னு சொல்கிறேன். கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்களே, கன்சர்வேட்டிவ்ஸும் ராடிக்கல் திங்கர்ஸ் ரெண்டு பேருமே மாடர்னிட்டி என்ன பண்ணாங்க,
கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கொஸ்டின் பண்ணாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு வந்து மாடர்னிட்டி என்ன தெரியுது? நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் தெரியுது வச்சுக்கலாமா? ப்ராப்ளம் ஓகே, நான் ஒரு லைன் எழுதுறேன், என்ன சொல்லி பார்க்கலாம். Sociology was responsible problem of modern சொல்லலாமா? என்ன அர்த்தம்? சோஷியாலஜி எப்படி உருவாச்சுன்னா மாடர்னிட்டியோட ப்ராப்ளம்லேருந்து உருவானது. சோஷியாலஜி வாஸ் தி ரெஸ்பான்சிபிள் டு இல்லை இல்லை பை ப்ராடக்ட் சொல்லலாமா? இந்த மாடர்னிட்டியோட ப்ராப்ளம்ஸை ரெஸ்பான்சிபிளாக படித்தா கிளியர் சோஷியாலஜிஸ்ட் கன்சர்வேட்டிவ்ஸ். நம்ம ஒன்றும் சோஷியாலஜி பேரே யூஸ் பண்ணல. கன்சர்வேட்டிவ்ஸ் இன்னொன்று ரேடிக்கலிஸ்ட். புரிஞ்சுல? அப்போ மாடர்னிட்டி அதோட கீ ஐடியாஸ் எல்லாமே ஸ்டாண்ட் அலோஃபாக நிற்கல, அது கூட ப்ராப்ளம்ஸ் அசண்டாக இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை தான் ரெஸ்பான்சிபிளாக படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்க? ஆமாம். அப்போ இவங்க நம்ம என்ன சொல்லலாம்னா கன்சர்வேட்டிவ் சோஷியாலஜி சொல்லலாம், ரேடிக்கல் சொல்லலாம். புரிஞ்சுல? அப்போ வாட் இஸ் ஏம் சோஷியாலஜி? டு அட்ரஸ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மாடர்னிட்டி. மாடர்னிட்டியோட ப்ராப்ளம்ஸை படிக்க வந்த ஆட்கள் தான் யார்? சோஷியாலஜிஸ்ட். அதில் ஒரு ஆள் வந்து கன்சர்வேட்டிவ் சோஷியாலஜிஸ்ட், இன்னொரு வந்து இல்லை கவனிங்க, இவங்க இருக்காங்களே கன்சர்வேட்டிவ் சோஷியாலஜிஸ்ட், இவங்களுக்கு இன்னொரு பேர். ஓகே, நான் மேலே எழுதுறேன். நல்லா பண்ணுங்க. ஓகே, இந்த கன்சர்வேட்டிவ் சோஷியாலஜிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட். எல்லாருமே ஸ்ட்ரக்சரலிசம் பேசுவாங்க, ஃபங்க்ஷனலிசம் பேசுவாங்க, அவங்களால தெரியாது. இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் திங்க் பண்ணுறாங்களே அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட். அவங்க தான் யார்? கன்சர்வேட்டிவ்ஸ் லைக்ஸ் தி ட்ரெடிஷனல் ஆர்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கன்சர்வேட்டிவ் சோஷியாலஜிஸ்ட் ஆர் தி ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட். ரேடிக்கல் சோஷியாலஜிஸ்ட் யாருன்னா மார்க்சிஸ்ட். அப்போ சோஷியாலஜிஸ்ட்டில் ரெண்டு வகையாக திகழ்ச்சிருக்காங்க, ஒருத்தர் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட். இதுக்கான டெஃபினேஷன் அப்புறம் தரேன், இப்போ தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது யார் யார் தெரிஞ்சுட்டா போகும். ஓகே, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? மாடர்னிட்டியோட ப்ராப்ளம்ஸை படிக்கிறாங்க. ஓகேவா? படிச்சு என்ன சொல்கிறாங்க? நம்ம வந்து ரீஸ்டோர் தி சோஷியல் ஆர்டர் த்ரூ ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? இவங்க சொல்கிறாங்க ஓவர் தி இண்டஸ்ட்ரியல் கிளாஸ், ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகிள். புரிஞ்சுல? நான் எப்படி சொல்கிறேன்? The problems of modernity can be resolved through reforms. யார் சொல்கிறா? Conservatives, structural functionalists. The problems of modernity can be resolved through revolution only. Marxist. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ரெடியா சுனிதா? ஓகே, ஒரு லேபர் இருக்கார், ஒரு லேபர் ஏன்னா தொழிலாளி இருக்காங்க. தொழிலாளிக்கு ரொம்ப நாளாக சம்பளம் பாக்கி இருக்குது, இல்லை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது அவர் பேர் என்ன? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் என்ன முடிவெடுப்பாங்க? மார்க்சிஸ்ட் என்ன முடிவெடுப்பாங்க? போராட்டம் பண்றாங்க. இதில் என்ன பேச சொல்லிட்டு நான் இப்போ வந்து இன்னும் நிறைய பண்ணுங்க, இன்னும் நிறைய போராட்டம் பண்ணுங்க, வேற லெவல். ஓகே, மார்க்ஸ் வெரி குட், சூப்பர், நல்லா ஆடுறான். இது ஒரு நல்ல தொடக்கம், ஏற்படுத்துகிற ஒன்றும் இல்லை. கமான், இது புரிஞ்சுல? ஸ்ட்ரக்சர் வாஸ்ட் சொல்லுவாங்க. ஏன் இப்படி தே ஆர் ரிஃபார்மிஸ்ட். இந்த ரிஃபார்ம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் போராட்டம் பண்ணுறாங்களா, உடனே இப்போ எக்ஸாம்பிள் டர்கே சொல்கிறேன். எக்ஸாம்பிள் டர்கே என்ன சொல்லுவாருன்னா, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ ஸ்டேட் என்ன பண்ணுங்க? ஸ்டேட் வந்து போயிட்டு அவங்க என்ன தேவை பார்த்துட்டு அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் உருவாக்கணும், அதுக்கான ப்ரொஃபஷனல் உருவாக்கணும். அவங்க வந்து அவங்க ரிஃபார்ம்ஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க? பார்த்துப்பாங்க. இது யார் சொல்லுவாங்க? ரிஃபார்மர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டர்க்கியூ நான் சொல்கிறேன். டர்க்கியூ சொன்ன ஒரு தீர்வு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு ஆள் ரிஃபார்ம்ஸ் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அது மார்க்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பாக நீ வேணப்பாரு போலீஸ் வரும், போலீஸ் வந்து ஒன்று அடிக்கும், இல்லைனா போலீஸை வச்சுக்கிட்டு ஒரு சமாதானம் பேசுவாங்க. சமாதானம் பேச அனுப்பிடுவாங்க. ரிஃபார்ம் பக்கம் போயிடாது. காரணம் என்னென்னா, ரிஃபார்ம்னு ஒருத்தர் சொல்கிறானாலே அது மறைமுகமே யாருக்கு நல்லா அப்படின்னா, ஆமாம், ஸ்டேட்டும் போலீஸும் கம்பெனிக்காரன் 3 பேருமே கூட்டணிக்காரன். இப்போ நீ தனியாக இருக்க,
ஓகேவா? போலீஸ் வந்து என்ன பண்ணும், ஒன்று லைட்டாக மிரட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டேட்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வருவோம், போனஸ் ஓகேவா கேட்பான். அதுக்கு இது தேவையான பண்ணுவோம், வாங்கிட்டு போயிடும். அப்போது கம்பெனிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறது 3 பேர் ஒரு செயின் மாதிரி இருப்பாங்க. அது யோசிக்காத, நீ என்ன பண்ண, இந்த உடச்சிட்டு என்ன பண்ண பாட சொல்லுவாங்க. இதான் புரிஞ்சுல? இது வந்து மார்க்சிஸ்ட், இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனிஸ்ட். சரி, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட் ஏன் பேசுகிறான்னு தெரியுது உங்களுக்கு? ஏன் அவங்களுக்கு வந்து இதுமாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடாதானே, அவங்களுக்குமே தொழிலாளிகள் பிரச்சனை இருக்குது, அதை ரிஃபார்ம் தான் ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட் அப்போ நடத்துகிறேன். ஆனால் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கு. என்ன பாயிண்ட்னா, இப்போது 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டுது. சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக அடிப்பட்டால் ரத்தம் வரும், பிளட் கண்டிப்பாக வரும். அந்த அடிப்பட்ட பிளட்டோட நீ வீட்டுக்கு போனால் அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, அப்புறம் கடைசியாக அந்த பிளட் சரியாகிறதுக்கு பேண்டேட் போடுவாங்க. அப்போது அது பேர் ரிஃபார்ம். இதுமாரி வந்து ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ரிஃபார்ம் பண்ணி சரி பண்ணிடுதுன்னு சொல்கிறது தான் யாரோட வேலை? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட் வேலை. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னா, அந்த நேச்சர் இருக்குல்ல, ஹியூமன் எவல்யூஷன், அந்த மாதிரி யோசிப்பாங்க. எவல்யூஷன் மாதிரி யோசிப்பாங்க. அப்படி சொன்னால் இருக்கா? வாட் இஸ் எவல்யூஷன்? சொல்லுங்கள். 3 சயின்ஸ். வாட் இஸ் எவல்யூஷன்? நம்மளோட நேச்சுரல் ஹியூமன் பாடி இருக்குல்ல, 1 செகண்ட். நம்ம நேச்சுரல் ஹியூமன் பாடி ஒரு 1000 வருஷமாக டெவலப் ஆகிருக்குமா இருக்காது? ஸோ த்ரூ எவல்யூஷன் அது எவல்வ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சொசைட்டி இஸ் ஆல்சோ லைக் ஹியூமன் பாடி. இட் வில் கெட் டெவலப் ஆக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு ரிஃபார்ம் வந்துடும், சொல்யூஷன் வந்துடும். புரிச்சுல? அப்படி யோசிக்கிறது யார்? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட். ஸோ பெருசாலாம் ஒன்றும் மாற்ற தேவையில்லை, அது நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஒரு ஹியூமன் பாடி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆகிட்டு இருக்கும், டெவலப் ஆகி இப்படி எவ்வளோ ஆகிட்டு பர்ஃபெக்டாக மாறுதோ, அதே மாதிரி சொசைட்டி கூட இம்பர்ஃபெக்டாக இருக்கும், டெவலப் ஆகி ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் வரும், சரியாக போயிட்டே இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணி சரி பண்ணி விட்டுறதா யாரும் வேலை? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட். ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலுமே ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட்டும் அடுத்து யார்? மார்க்சிஸ்ட்டும் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? ஆமாம், எந்த பிரச்சனையே? மாடர்ன் ஏஜில் இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணுறாங்க. இது புரிச்சுல? ஸோ அந்த பிரச்சனை சரி பண்ணுறாங்க சொன்னால, அது எப்படி சரி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைன் சொல்கிறேன், இது உங்களுக்கு முன்னாடி இதை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்னா, ஒரு லைன் சொல்கிறேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Modernity came as solution to the problem of traditional society. True or false? புரிஞ்சுல? Modernity came as the solution to the problem of modernity. புரிஞ்சா? ஓகே, நம்ம சொல்கிறேன். Modernity came as the solution to the problem of traditional thinking. Came as the problem of it gives solution to the problem of traditional institutions. But modern society itself has some set of problems. Profiles. என்ன சொல்ல புரிச்சுல? ட்ரெடிஷனல் சொசைட்டி பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு மாடர்னிட்டி வேணும், மாடர்னிட்டி வந்துடும். ஆனால் மாடர்னிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறதா யார் சொல்கிறாங்க? புரிச்சுல? என்ன பண்ணுறாங்க? ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம்ஸை? அது புரிஞ்சிச்சு. அவங்களோட மெயின் வேலை என்னென்னா, எப்படி வந்து யூனிவர்ஸ்குள்ளே ஒரு லாஸ் இருக்குது. இப்போ ஒரு மழை, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை, இப்போ வந்து சயின்டிஸ்டோட வெயிட் பண்ண நாளைக்கு புயல் அடிக்க போது நீங்கள் சொல்லுவாங்கண்ணே, நாளைக்கு புயல் அடிக்க போதுன்னா சில அறிகுறிகளை வச்சுக்கிட்டு நாளைக்கு மழை வரப்போகுது ஜாக்கிரதை சொல்லுவாங்க. எப்படி சயின்டிஸ்ட் பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சோஷியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த ப்ராப்ளமுக்கு என்ன தீர்வு அப்படின்றத சொல்லுவாங்க, அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவங்க எய்ம் என்ன? ஸ்டடிங் தி ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வை சோஷியாலஜி எமர்ஜ்டு? To address the problem of modernity, elements of modernity through creating the new social laws. இல்லாமல் எப்படி நேச்சுரல் லாஸ் இருக்கோ, எப்படி நேச்சுரல் லாஸ் வந்து யூனிவர்ஸை கட்டுப்படுத்துறது யூஸ் ஆகுதோ, அதே மாதிரி நமக்கு தெரியாது சொசைட்டிலையுமே ஒரு சோஷியல் லாஸில் இயங்கும். அந்த லாஸை கண்டுபிடிச்சா எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவாங்க? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டக்கே சொன்னார்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பண்ணிங்கன்னா சரியாக சொன்னார்ல, அது ஒரு ஒரு லா. பியூரோக்ரஸி இருந்தால் ஒரு லா. ஓகே, மார்க்ஸ் சொன்னது லா ஆஃப் டைலெக்டிக்ஸ். அந்த லாவை புரிஞ்சுக்க சொசைட்டி சூப்பராக கொண்டு போகலாம் அவரும் சொல்கிறார். டைலெக்டிக்ஸ் இந்த வார்த்தை வந்து ஹெகல் சொன்னது. ஹெகலுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டல், பிளாட்டோ சொன்னது. அதெல்லாம் பிரச்சனை இது புரிச்சுல? ஸோ வை சோஷியாலஜி எமர்ஜ்னா டு ஃபைண்ட் அவுட் மெனி சோஷியல் லாஸ். லாஸ்க்கு ஸ்பெல்லிங் என்ன? LAWS.
ஓகே, நான் லைன் சொல்லவா? Our universe has many scientific laws, many universe laws. Similarly, society also has many social laws. I will find out. யார் சொல்லுவா? சோஷியாலஜி சொல்லுவா. எங்களோட வேலையே சோஷியல் லாஸை கண்டுபிடிப்போம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டூல் தான் பாசிட்டிவிசம். என்னிசம்? அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபர்ஸ்டலிஸ்ட். யார் அவங்க பேர் என்னது? கன்சர்வேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட், ரேடிகல்ஸ், ரெண்டு பேருமே அவனோட எய்ம் என்னென்னா சோஷியல் லாஸ் கண்டுபிடிக்கிறது. அந்த லாஸ் வழியாக மட்டும்தான் ப்ராப்ளம் சரி பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஹவு டு ஃபைண்ட் அவுட் த சோஷியல் லாஸ், அப்படி அதுக்கு பயன்படுத்துகிற டூல் தான் பாசிட்டிவிசம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்ல, இப்போ ஜஸ்ட் இந்த பாசிட்டிவ் தனியாக கிளாஸோடு படிச்சுக்கலாம். பாசிட்டிவிசம்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரும் வராது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காருன்னா சோஷியாலஜிஸ்ட் தான். அதனால தான் சொல்கிறாங்கன்னா சோஷியாலஜி இஸ் தி சுப்ரீம் ஆஃப் ஆல் சோஷியல்னு சொல்கிறாங்க. எல்லா சோஷியல் சயின்ஸ்லேயும் சுப்ரீம் எதுனா சோஷியாலஜி. அது வந்து அடுத்து என்ன சொசைட்டியில் என்ன அடுத்த நாள் நடக்க போகுதுன்றதை சொல்லிடும் பை யூசிங் த டூல் ஆஃப் பாசிட்டிவிசம். எப்படி வந்து சயின்டிஸ்ட் வந்து யூனிவர்ஸில் அனலைஸ் பண்ணி லாஸ் வேறு உருவாக்கி நமக்கு எப்படி வந்து எதை கட்டுப்படுத்துகிறோம், எதை கட்டுப்படுத்துகிறோம், யூனிவர்ஸ் கட்டுப்படுத்துகிறோமோ அதே மாதிரி சோஷியல் லாஸ் கண்டுபிடிச்சிட்டா சமூகத்தை கட்டுப்படுத்தலாம் சொல்கிறாங்க. புரிச்சுல? ஃபஸ்ட் என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்னா அவர் ரீசன் பண்ணுறான். ரீசன் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்கவர் தி மேன் என்ன பண்ணுறான். அதுக்கப்புறம் மேனை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மேனை கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிக்கிறான். புரிச்சுல? அதாவது ஃபஸ்ட்டு படிக்க சொல்கிறேன் பார்க்கலாம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் பாசிட்டிவிசம்? இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி problem of find the problem of social loss. Okay. What is positivism? It is a tool used by sociologists social loss. இது சொசைட்டி பார்த்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ சொசைட்டியோட பிஹேவியரை படித்தா அது ஃபிலாசபி சொல்லலாமா? அப்போ பாசிட்டிவிசம் ஒன் ஆஃப் தி ஃபிலாசபி. பாசிட்டிவிசம் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபிலாசபி இன் சொசைட்டி to analyze to predict the social change. Okay, ஒரு philosophy தான் இருக்கா? நிறைய philosophy. நான் எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் சொன்னேன், ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறது. லா ஆஃப் டைலக்டிக்ஸ்ன்றது ஒரு philosophy. அந்த என்ன இருக்குது, ஒரு நிறைய philosophy இருக்குது. அந்த philosophy தான் எடுத்து படிக்க போகிறோம். ஓகே, எப்படி இந்த philosophyலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பயன்படுத்துறது வழியாக இந்த சொசைட்டிக்கு அடுத்த மூமெண்ட் என்ன, அடுத்த சோஷியல் ஆர்டர் என்ன, சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அதை உருவாக்குறது யார்? So every sociologist creates some philosophy for them to solve the problems in society. இல்லை analyze the problems in the one of the philosophy தானே அது பாசிட்டிவிசம். சாப்டர் முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சு. 1A ஓவர், அவ்வளோதான். ஓகே, சம்மரைஸ் பண்ணலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். மாடர்னிட்டி இதை அட்ரஸ் பண்ணவங்க ரெண்டு பேர், ஒன்று கன்சர்வேட்டிவ்ஸ், ரேடிக்கல். இவங்க தான் யார்? இவங்க தான் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட், இவங்க தான் மார்க்சிஸ்ட், இவங்க தான் சோஷியாலஜிஸ்ட். ஓகே ஓகே, இந்த சோஷியாலஜிஸ்டோட எய்ம் என்னதுன்னா டு ஃபைண்ட் அவுட் தி சோஷியல் லாஸ், டு ஃபைண்ட் அவுட் தி சோஷியல் லாஸ். ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபைண்ட் அவுட் தி இவங்களும் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்க போட்டாச்சு. கன்சர்வேட்டிவ்ஸ்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம் முடிச்சிட்டாங்க. ஓகே, அதனால தான் சொல்லிட்டாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் லாஸை உருவாக்குறாங்க. அதில் ஒரு சோஷியல் லாஸ் என்னது? பாசிட்டிவிசம். ஓகே, ஸோ த்ரூ பாசிட்டிவிசம் philosophy they wants to find out the solution. ஓகே, பாசிட்டிவிசம் ஒரு இல்லாதம்மா. பாசிட்டிவிசம் என்னது? ஒரு இல்லை என்ன சொல்கிற புரிச்சா புரியலையா? ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதில் ஒரு லா தான் என்னது? ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறது பாசிட்டிவிசம். த்ரூ பாசிட்டிவிசம் எக்ஸாம் சொல்கிறேன், they want to maintain that to create the social order. social order சொல்லலாம், சொல்லலாம். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க டு கிரியேட் தி ஓல்டு சோஷியல் ஆர்டர், சில பேர் டு கிரியேட் தி நியூ சோஷியல் ஆர்டர். அப்போ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ சோஷியல் ஆர்டர் உருவாக்கலாம், இல்லை ஏதோ ரீஸ்டோர் பண்ணலாம். அந்த ரீஸ்டோரேஷன் ஆஃப் சோஷியல் ஆர்டர் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு சோஷியலிஸ்ட்டும் ஒரு ஃபிலாசபி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு சோஷியல் லாஸை உருவாக்குவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி லா தான் பாசிட்டிவிசம். அப்போ ஒரு சொசைட்டியோட அடுத்த மூமெண்ட் என்ன, அடுத்து என்ன வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன தீர்வு தரலாம், எல்லாத்தையும் யாரும் முடிவு பண்ணிடுறா. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம
ஃபஸ்ட்டு ஒரு மேன் இருக்கான், அவன் கொஸ்டின் பண்ணுறான். யார்? கடவுள். கடவுளை கொஸ்டின் பண்ணுறது வழியாக he rediscovered the man சொல்லலாமா? மேன் rediscovered himself by questioning the. அப்புறம் என்ன பண்ணுறான்னா மேன் himself interpreting the இல்லை அனலைசிங் தி another man. அதுக்கப்புறம் மேனோட கண்ட்ரோலையே என்ன பண்ணுறான், முடிவு பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுறான், அப்போ அவனை மேன் பிகம்ஸ் காட் சொல்லலாமா? மேன் கொஸ்டினிங் தி காட், நவ் ஹீ பிகம்ஸ் தி காட் இந்த ப்ராசஸ். புரிஞ்சுல? கொஸ்டின் கேட்குறான், மனுஷனாக மாறுறான். அப்புறம் என்ன பண்ணுறான், நம்ம கூட இருக்கிற கிரிட்டிக்கல் திங்கை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். அதுக்கு ஒட்டுமொத்த சொசைட்டி எப்படி இவால்வ் பார்த்துட்டு அடுத்து நடக்கும்போதுனே ஒரு மேன் என்ன பண்ணுறான் அப்படி கெஸ் பண்ண முடியும். ஸோ மேன் கில்ஸ் தி காட் அண்ட் பிகம்ஸ் தி காட்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு லைன் இருக்கேன், மேன் இஸ் ஸ்டடிங் தி மேன். இது சாதாரண வார்த்தை தான். ஆனால் இது மாதிரி நான் எக்ஸாம் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய வார்த்தை கொடுப்பாங்க எக்ஸாமில். அந்த வார்த்தை படித்த உடனே இது வந்து மாடர்னிஸ்டோட ஐடியா. ஓகே, இது வந்து சோஷியாலஜி எவ்வளோ நடந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டு. அப்போ அப்படி இல்லை, நீங்களாம் கூறுவே என்ன பண்ண முடியும், வீட்டு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு வேலை என்னென்னா முடிஞ்சு போச்சு, நோட்ஸ் கொடுத்துருவேன். மேபி நைட்டில் நோட்ஸ் கொடுத்துருவேன். நாளைக்கு என்ன பண்ணுன்னா நோட்ஸ் முடிச்சிடும். ஓகே, அந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த 10 வருஷம் தான். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண தேவை. மேக்ஸிமம் அதே மாதிரி நோட்ஸும் பேஜ் அதிகமாக இருக்காது, அது வழக்கம் போல் ட்ராயிங்லாம் இருக்கும். ஓகே, அந்த உங்கள் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் நோட்ஸ் என்ன பண்ணுவோம், தரப்புற நோட்ஸ் என்ன பண்ணுவோம், நல்லா பிரிண்ட் போட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அதே போதுமானது. ஃபஸ்ட்டு ஒர்க். ரெண்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் படித்த டாபிக் ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்சப் பண்ணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பேங்க் இருக்குது, நான் அனுப்புகிறேன். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாகவே இருக்குது. அதாவது வந்து ரொம்ப யோசிச்சு மாடர்னிட்டியாக யூஸ் கேட்கணும். பார்த்தோன்னே மாடர்னிட்டி தான். அதாவது 1A படித்தோம்ல டாபிக் என்ன முடிச்சோம் நாம, ரெனேசன்ஸு, சோஷியல் சேஞ்ச் இன் யூரோப், எமர்ஜென்சி ஆஃப் சோஷியாலஜி படிச்சாச்சு. சோஷியல் சேஞ்ச் இன் யூரோப் தட் கிவ்ஸ் மாடர்னிட்டி. இந்த மாடர்னிட்டியோட ப்ராப்ளம்ஸ் தான் எமர்ஜென்சி ஆஃப் சோஷியாலஜி. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருக்குன்னு பார்த்து சும்மா டிக்குன்னு வச்சு. ஸோ நோட்ஸ் ரெண்டு அடுத்த கிளாஸ்க்குள்ளே நோட்ஸ் முடிச்சிடணும், கொஸ்டின் அனலைஸ் முடிச்சிடணும். ஓகே, லாஸ்ட் ஒரு பாயிண்ட். ஹூ இஸ் என்கேஜிங் இன் ஃபைண்டிங் அவுட் சோஷியல் லாஸ்? ஏன் அது கண்டுக்கிறாங்க? எப்படி நேச்சுரல் லாஸ் கவர்ன்ஸ் தி யூனிவர்ஸோ அதே சோஷியல் லாஸ் கவர்ன்ஸ் தி சொசைட்டி. நமக்கு தெரியாமலே சொசைட்டி கவர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லாஸ் நிறையா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிற யாரும் சோஷியாலஜிஸ்ட். ஓகே, இப்போ மாடர்னிட்டியோட பை ப்ராடக்டாக யாரும் இருக்கா? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட், மார்க்சிஸ்ட். மார்க்சிசம் இஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அதான் மார்க்சிசம் இஸ் தி சொன்ன பை ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஜஸ்டிஃபை எழுதுவீங்களா? சிம்பிளாக இருக்கலாம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏன் வந்துச்சு இந்த பாயிண்ட் எடுத்துட்டு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கிடையாது, பூர்ஜுவாஸ் ரெவல்யூஷன். இது வழியாக என்ன சொல்லலாம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க்கர்ஸ், டிகிரேடிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இவ்வளோ இருக்குது. அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரிட்டிக் பண்ணி இது வரைக்கும் மார்க்சிசம் சொல்லிடலாம், ஏன் எழுதிடலாம். ஓகே, சொசைட்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் தி ஹியூமன் ஆர்கன். எலுசிடேட், சிம்பிள், கரெக்டாக. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வருது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, மாடர்னிட்டி உருவாயிடுச்சு. இந்த மாடர்னிட்டியில் வர்ற விஷயங்கள் எல்லாமே யார் அனலைஸ் பண்ணுறாங்க? சோஷியலிஸ்ட் தான் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இவங்க யார் அனலைஸ் பண்ணுறாங்க? கன்சர்வேட்டிவ்ஸ், செக்ஷுவல் ஃபங்க்ஷனிஸ்ட் வந்து மாடர்னிட்டாக சொல்கிறாங்க, ஆகர் சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, ரிஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எழுத வேண்டியது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் நோட்ஸே படிக்கல, தானே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நோட்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி சம்மரி ஆஃப் 1A? குட்டி பாக்ஸை சொல்லணும்னா மிடில் ஏஜ், அடுத்து மாடர்னிட்டி, அடுத்து சோஷியாலஜி. கரெக்டாக இதானே? இப்போ இதில் சோஷியல் சேஞ்ச் எங்கே வரும்? இங்கே வருமா? இந்த ஆரம்பம் இருக்கா, இந்த ஆரம்பம் இருக்கா? இங்கே போடலாமா? ரெனேசன்ஸ், சயின்டிஃபிக் ரெனேசன்ஸ், என்லைட்டன்மெண்ட், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, இது எல்லாமே தான் மாடர்னிட்டி உருவாக்கணும். மாடர்னிட்டியில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் தான் எமர்ஜென்சி சோஷியாலஜி உருவாக்குச்சு. மாடர்னிட்டியோட எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே அது ஐசோலேட்டாக நிற்கல, அது நிறைய காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை படிக்கணும் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்டெலெக்சுவல் ட்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் ட்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட்ஸ் தான் மாடர்னிட்டி உருவாக்குச்சு. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் தமிழ்நாடு மாடர்னிட்டியாக மாறுதுன்னா அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் ட்ரெண்ட் நடந்திருக்கும், அதுதான் மாடர்னிட்டி உருவாக்கும். அதுவும் மாடர்னிட்டியோட இம்பாக்ட் என்ன படிப்போம் பார்த்தா கவர்மெண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்க. ஸோ கேஸ்டிசம் குறையுது, நல்லா எதிர்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் உங்களால் எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியா வந்து மாடர்ன் சொசைட்டியாக மாறி இருக்குன்னா இந்த மாடர்ன் சொசைட்டியாக மாறுறதுக்கான நிறைய இன்டெலெக்சுவல் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
அதெல்லாம் மாடர்ன் உருவாகிடுச்சு. மாடர்ன் உருவானதுக்கப்புறம் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் மாடர்ன் சொசைட்டியோட ப்ராப்ளம்ஸ் என்ன, நம்ம இந்தியா ப்ராப்ளம்ஸ் யார் படிச்சிருப்போம் அப்படியே இருக்கும். அதில் கன்சர்வேட்டிவ் சில பேர் வருவாங்க, சில பேர் மார்க்சிஸ்ட் வருவாங்க. அதே தான் இதை படிச்சுட்டா ஒட்டுமொத்த உலகத்தையும் படிச்சிடலாம். ஒரு சொசைட்டி பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டி மாடர்ன் சொசைட்டியாக இருக்கா, ஓகே. இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடர்ன் சொசைட்டியோட ட்ரெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சொசைட்டி என்னென்ன காரணம் பார்த்துக்கணும். பார்த்துக்கப்புறம் இதெல்லாம் ஆயிருக்காங்க, ஓகே, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஒரு திங்ஸ் இருப்பாங்க, படிச்சு முடிச்சிடலாம். எல்லா கொஸ்டினும் அட்ரஸ் பண்ணுவோம், எக்ஸாம் சொல்லலாம், ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் டீப் ஆன்சர் ட்ரை பண்ணுங்களேன். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் வாண்ட்ஸ் டு கோ பேக் டு தி ட்ரெடிஷ்னலாக இல்லை ரிஃபார்ம் பண்ண ஆசைப்பட்டாங்க. ரிஃபார்ம் தான். அதில் எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ்ஸ் தான் தி வாண்ட் டு கோ பேக் தி ஓல்ட் ஆர்டர். ஓல்ட் ஆர்டர்லாம் போக முடியாது, என்ன முடியாது. இப்போ இருக்கிறது ரிஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனால் ரிஃபார்ம் பண்ண தேவையில்ல, ரெவல்யூஷன் பண்ணலாம் சொல்கிறேன். மார்க்சிஸ்ட். வாட் இஸ் தி யூசஸ் ஆஃப் லா ஆஃப் சொசைட்டி? லாஸ் ஆஃப் சொசைட்டி எதுக்கு யூஸ் ஆகுது? சொசைட்டி டு மெயின்டைன் சோஷியல் ஆர்டர், டு கிரியேட் தி சோஷியல் ஆர்டர், டு அனலைஸ் தி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். பூர்ஜுவாஸ்னா யார் இருக்கு? பூர்ஜுவாஸ்னா யார்? முதலாளி சொல்கிறத விட அதாவது இண்டஸ்ட்ரியல் முதலாளியாக இருக்காரு. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் முதலாளியாட்டார். அதுக்கு முன்னாடி அவர் யார்? அது சொல்லுவாங்க. தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கார். இப்போ சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அவர் வந்து முதலாளி. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தார்? மர்ச்செண்ட்டாக இருந்தார். மர்ச்சென்ட் கிளாஸ், ட்ரேட் பண்ணுற மர்ச்சென்ட் பண்ணிட்டு. மர்ச்சென்ட் அர்த்தம் பிஸ்னஸ் பீப்புள். அந்த பிஸ்னஸ் பீப்புள் தான் ஆகிட்டாங்க, பெரிய மகன் ஆகிட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் கேவா, நீ ட்ரை பண்ணு. சோஷியாலஜிஸ்ட் analyzes the modern society, true or false? Sociologist does not address the traditional society, true or false? ஓகே, என்ன சொல்ல வரேன்னா இப்போ சொல்கிறேன். அதாவது வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் சோஷியாலஜிஸ்ட்? டு ஃபார்முலேட் சொல்லலாம். இன்னொரு வார்த்தை வந்து டு பாஸ்டுலேட் சொல்லலாம். டு பாஸ்டுலேட் தி சோஷியல் லாஸ். சோஷியலிஸ்டில் ஒரு அதான் பாசிட்டிவ்ஸ். அப்போ படிச்சது நிறைய 2 சோஷியாலிஸ்ட் தான். யார்? அவங்க 2 பேரும் யூஸ் பண்ண ஃபிலாசபி பாசிட்டிவ்ஸ். இப்போ சோஷியலிஸ்ட் ஜெனரலாக சொல்லிட்டு சோஷியாலஜிஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் மெனி ஃபிலாசபிஸ் டு அட்ரஸ் தி ப்ராப்ளம் ஆஃப். இதில் 90% சோஷியாலஜிஸ்ட் மேக்ஸிமம் மாடர்னிட்டி தான் படிப்பாங்க. மாடர்னிட்டி என்ன ப்ராப்ளம் தான் படிப்பாங்க. புரிச்சுல? வெறும் 10% மட்டும்தான் ட்ரெடிஷ்னல் ஆர்டர் இருக்குல்ல, அது படிப்பாங்க. அதுக்குள்ள எதை படிப்பாங்கன்னா சொல்கிறதுனா ரூரல் வில்லேஜ் படிக்கிறது. எப்படி படிப்பாங்க? ஒரு வில்லேஜை மட்டும் தனியாக எடுத்து படிப்பாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து படிப்பாங்க. புரிச்சுல? அப்போ கூட என்ன மாட்டாங்க, ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் படிப்பாங்க. ஸோ சோஷியாலஜி எடுத்துகிட்டா 90% மாடர்ன் சொசைட்டி, அந்த சொசைட்டி என்னென்ன ப்ராப்ளம், அதுக்கான சோஷியல் லாஸ் என்ன, அதுக்கான தியரிஸ் என்ன, ஃபிலாசபி என்ன, உங்களுக்கு ஸ்டடி பண்ணுவோம். 10% இடத்துல தானே பண்ணுவாங்க. ஆமாம், அதாவது வந்து ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வில்லேஜில் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க பஞ்சாயத்து சிஸ்டம் எப்படி இருக்குது. நம்ம படிக்கிறோம்ல பஞ்சாயத்து ராஜ், அது பார்க்க புதுசு மாதிரி தெரியும். அதுக்கான காரணம் நம்ம லா கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு இருந்தது தான் பஞ்சாயத்து சிஸ்டம் தான். அதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்துச்சு, அதெல்லாம் படிப்பாங்க. ஆனால் படிக்க ரொம்ப கம்மி தான், 10% தான். ஓகே, நான் வச்சுக்கவா. ஃபெமினிசம் இஸ் ஒன் ஆஃப் தி எலமெண்ட் ஆஃப் மாடர்னிட்டி. ட்ரூ தானே? ஃபெமினிசம் இஸ் ஒன் ஆஃப் தி ஐடியா ஆஃப் மாடர்னிட்டி. அப்படியே யோசிச்சிங்க ரைட்டா? நான் மாத்திரேன். எப்பவுமே உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா 2 பேரும் ஃபெமினிசம் இஸ் தி ஐடியா ஆஃப் மிடில் ஏஜ். ட்ரூவாக கேட்டால் ஃபால்ஸ். ஃபெமினிசம் இஸ் ஐடியா சோஷியல் சேஞ்ச். ட்ரூ. ஃபெமினிசம் ஐடியா ஆஃப் சோஷியாலஜிஸ்ட். கண்டிப்பாக படிப்பாங்க. ஏன்னா மாடர்ன் ஐடியாஸில் வந்து படிப்பாங்க. ஓகே, இந்த ஃபெமினிசம் வந்து ஃபஸ்ட்டு ஃபெமினிசம் வந்து அதாவது கல்வி வேணும், இல்லை ஓட்டுரிமை வேணும் வேற வச்சு இப்போது 50 வரை வந்துருக்கு. 50 ஃபெமினிசம். அதாவது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண் இல்லை பற்றி பேசுவாங்க. இப்போ நடக்கிறது 50 ஃபெமினிசம். அதெல்லாம் படிக்கலாம். இந்த மீட்டு மூமெண்ட் சொல்லுவாங்களே, மீட்டு மூமெண்ட், இது 50 ஃபெமினிசம். லாஸ்ட் பாயிண்ட். போத் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட் ஸ்டடி தி சொசைட்டி லைக் சயின்டிஸ்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. அவங்க லாஸ்ட் தான் உருவாக்குறாங்க. போத் சோஷியாலஜிஸ்ட் யூஸ்டு தி பாசிட்டிவிஸ்ட் ஃபிலாசபி. ட்ரூ. ஸோ இதில் என்ன முடிஞ்சு போச்சு, கிளாஸ் 1A ஓவர். ஓகே, ஸோ நோட்ஸில் ஒரு பக்கம் என்ன எடுத்துங்க, வாட் ஐ லேர்ன் டுடே 3 பாயிண்ட்டு. இன்னொரு சைட்டில் இந்த கிளாஸில் இன்ஸ்பைர்ட் பாயிண்ட்ஸில் பிடிச்ச பாயிண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ், இந்த லேர்னில் பிடிச்ச பாயிண்ட்ஸ், அதை பொறுத்து தான் என்ன பண்ண முடியும். நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸே ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன்.
வாட் ஐ லேர்ன்ட்டை மாற்ற முடியாது, அந்த லேர்ன் எப்படி சொல்லி தரலான்ற விதம் இருக்குல்ல, அது